பேரன்புமிக்க ரசிக பெருமக்களுக்கு எங்கள் நன்றி கலந்த வணக்கம். சுந்தரத் தமிழிலே கந்தா என்றழைப்பார்க்கு கருணை மிக காட்டிடுவான் என்பது சான்றோர் வாக்கு. பொன்னான வாழ்வு தந்து புகழ் தந்து மகிழ்ந்திடுவான் முருகா என்றழைப்பவர்க்கு. நலமெல்லாம் தந்தருளும் வேலவனின் காவியத்தை வண்ணத் திரைப்படமாக அமைத்து அதற்கு கந்தன் கருணை என்ற தலைப்பு கொடுத்து உங்கள் முன் பணிவன்புடன் சமர்ப்பிக்கிறோம். வணக்கம். தமிழ் மாலை முழங்கும் வடிவேலை சிந்தைதனில் வைத்து சிறந்தார்க்கு புகழ் மாலை தந்தான் கருணை தனி கருணை அந்த கருணை கந்தன் கருணை அம்மா. கந்தனுக்கு ஞானவே, முருகனுக்கு வீரவே, குமரனுக்கு சக்திவே, வேலனுக்கு வெற்றிவே. கந்தனுக்கு ஞானவே, முருகனுக்கு வீரவே,
பருகினேன் அன்பு முருகா. முருகனின் அருளென்ற முதலான பொருள் கண்டு முருகினேன் அன்பு முருகா. முத்தமிழ் செப்பிடும் தத்துவ சக்தியை பருகினேன் வண்ண முருகா. முத்தமிழ் செப்பிடும் தத்துவ சக்தியை பருகினேன் வண்ண முருகா. கல்லாத பேதையரும் கற்றவரும் ஒன்றாகி கை தொழுது பாடு முருகா. கல்லாத பேதையரும் கற்றவரும் ஒன்றாகி கை தொழுது பாடு முருகா. கல்லாக நின்றாலும் கனியாக கனிகின்ற கருணை வடிவான முருகா. கல்லாக நின்றாலும் கனியாக கனிகின்ற கருணை வடிவான முருகா. கருணை வடிவான முருகா. கருணை வடிவான முருகா. ஏறுமையிலேறி விளையாடு முகம் ஒன்று. ஈசருட ஞான மொழி பேசு முகம் ஒன்று. கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று. குங்குருவ மேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று. மாறுபட சூரனை வதைத்த முகம் ஒன்று. பள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று. ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும். அன்பர்களுக்கு இன்ப நிலை கோடி தர வேண்டும். உன் நண்பர்களுக்கு இன்ப நிலை கோடி தர வேண்டும். அத்தனே முத்தனே அத்தனே முத்தனே தத்துவ சித்தனே பக்தருக்கு அருள் புரியும் பழனிமலை கந்தனே. முருகா, ஆறுமுகமும் 12 கண்களும் கொண்டு தீராத வினைகளை எல்லாம் தீர்த்து மக்களை வாழ்விக்க வந்த என் தெய்வமே கந்தா, உன் திருநாமத்தை பேசாத நாளெல்லாம் பிறவா நாள். பிறந்து வளர்ந்து பேசத் தெரிந்த நாள் முதல் நான் உன் திருநாமத்தை பேசாத நாள் இல்லை. உன் திருப்பாதத்தை வணங்காத நேரமில்லை. சொல்லுக்குச் சொல் முருகா முருகா என்று சுந்தரத்தமிழில் இசை கலந்து செல்லுமிடமெல்லாம் உன்னை போற்றுபவருக்கும் பாடுபவருக்கும் கருணை காட்டும் என் தெய்வமே, உன் மாபெரும் காவியத்தை படிப்பவர், கேட்பவர், சிந்திப்பவர் அனைவரும் நற்பலம் பெற்று நல்வாழ்வு வாழ்கிறார்கள். முருகா என்ற உன் திருநாமத்தை கேட்டு உருகாத மனமில்லை. ஆனந்த கண்ணீர் பெருகாத கண்கள் இல்லை. உன் கருணைக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? வேண்டி தவங்கிடந்து வரமாயிரம் பெற்ற சூரபத்மன் நல்வழியில் செல்லாமல் தேவர்களை கொடுமைப்படுத்தி பல இன்னல்கள் செய்தான். அதைக் கண்டு அறிவுரை கூறாமல் அவன் தங்கை அஜமுகி தவறான வழியில் சென்ற தன் தமையனின் வெற்றி செய்தி கேட்டு பேரானந்தம் அடைந்தார். வெற்றி, வெற்றிக்கு மேல் வெற்றி, மகத்தான வெற்றி, மாபெரும் வெற்றி. துன்முகி, அண்ணன் சூரபத்மனின் வெற்றி கொடி அமரர் உலகத்திலும் பட்டொளி வீசி பறக்கிறது. வானவர் வலிமை இழந்து விட்டனர். வரம் பெற்றவன் சூரபத்மன், வலிமைக்கு தாரகன், வாரிசுக்கு சிங்கமுகன் என்று எனது தமையன்மார்களை பாராட்டாத வாய்களே கிடையாது. ஆழிசூழ் உலகிற்குள்ளே நமது வீர மகேந்திரம் இத்தனை நாள் அடங்கி கிடந்தது. இனி மண்ணிலும் விண்ணிலும் நமதாட்சிதான். அதிலும் குறிப்பாக என் கண்ணசைந்தால் சகல உலகமும் அசையும் என்பதில் சந்தேகமே இல்லை. காரணம், அசுர குலத்திற்கே தங்கள் தமையன்மார் மூவரே தலைவர். அவர்களுக்கு நீங்கள் ஒரே தங்கை, அதிலும் செல்ல தங்கை. சொல்லவும் வேண்டுமா? அசுரர் குலத்துக்கு மட்டுமல்லடி, அகில உலகிற்கே எனது தமையன்மார் மூவர் தானே தலைவர். நாளை பார், அக்னி, வருணன், வாயு, அமரர் குல தலைவர் அனைவருமே நமது ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்கப் போகிறார்கள். சரி, இத்தனை வெற்றியோடு வரும் தமையன்மார்களுக்கு தாங்கள் என்ன வெகுமதி அளிக்கப் போகிறீர்கள்? விலை மதிப்பில்லாத வெகுமதி ஒன்று அளிக்கப் போகிறேன். என்ன தேவி? இந்திரனை சிறைப்பிடித்து வரும்போது எல்லோரையும் ஏமாற்றிவிட்டு இந்திராணி எங்கோ மறைந்து விட்டாளாம். அவளை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து வெற்றிக்கு பரிசாக அண்ணனிடம் நான் சேர்க்கப் போகிறேன். நல்ல திட்டம். நடந்துவிட்டால் நாடு புகழும். மற்றும் ஒருபடி உங்கள் திறமை உயரும். ஆனால் உங்கள் தமையன்மார்களையே ஏமாற்றிவிட்டு ஓடிப்போனவள் உங்கள் கைக்கு கிடைப்பாளா? பைத்தியக்காரி, ஒரு ஆணை பெண் ஏமாற்றுவது வெகு சுலபம். ஆனால் பெண்ணையே பெண் ஏமாற்றுவது மிக மிக கடினம். தேவி, மாயெல்லாம் கற்றவர்கள் வானவர்கள் என்று சொல்கிறார்களே, ஒருவேளை நம் கண்ணுக்கு தெரியாமலேயே இந்திராணி எங்காவது மறைந்திருந்தால்? மாயை கற்றவர்கள் தானே வானவர்கள். மாயை என்பவள் பெற்ற பிள்ளைகளே நாங்கள். அதை மறந்து விட்டாயா நீ? அடே அப்பா, உங்களுடன் பேசி வெற்றி பெற முடியுமா?
பேச்சிலே புகழுரை தேவையில்லை. இந்திராணியை இங்கு கொண்டு வந்து சேர்த்த பிறகு பெரும் பாராட்டே நடத்து. அப்போது அதில் பங்கு கொள்ளுகிறேன். அவ்வளவு சுலபத்திலே இந்திரனின் மனைவி உங்கள் கைக்கு கிடைத்து விடுவாளா? எங்கு போவாள்? எப்படியும் என் கையில் பிடிபட்டே சேருவாள். இந்திராணி! வெள்ளிமலை மன்னவா, வேதம் நீ அல்லவா? வெள்ளிமலை மன்னவா, வேதம் நீ அல்லவா? முன்னோர்க்கும் முன்னவா, மூண்ட கதை சொல்லவா? முன்னோர்க்கும் முன்னவா, மூண்ட கதை சொல்லவா? வெள்ளிமலை மன்னவா. வானுலகம் விழுவதென்ன, வானவர் தாம் அழுவதல்ல. வானுலகம் விழுவதென்ன, வானவர் தாம் அழுவதல்ல. சேனை அசுரர் குலம் செய்ய கொடிந்தான் கொள்வதென்ன? சேனை அசுரர் குலம் செய்ய கொடிந்தான் கொள்வதென்ன? தேவர் குரல் கேட்டு உன் திருவடியை காட்டு. அபயக்கரம் நீட்டு, உன் அருள் முகத்தை காட்டு. தேவர் குரல் கேட்டு உன் திருவடியை காட்டு. அபயக்கரம் நீட்டு, உன் அருள் முகத்தை காட்டு. வெள்ளிமலை மன்னவா, வேதம் நீ அல்லவா? முன்னோர்க்கும் முன்னவா, மூண்ட கதை சொல்லவா? வெள்ளிமலை மன்னவா. யாரது? மகாமுனிவர் காசிவர் என் தந்தை. அதைவிட மந்திர சக்தியில் மாமேதையான மாயை என்பவள் என் தாய். அதிலும் குறிப்பாக மண்ணையும் விண்ணையும் மற்ற உலகத்தையும் கட்டியாளும் அசுரகுலத் தலைவன் சூரபத்மன் என் தமையன். அவரின் ஒரே தங்கை, அபிமான தங்கை அஜமுகி என்பார் என்னை. தாய், தர்மத்தை சிதைத்து வானவர்களை வதைத்து அமரர் உலகுக்கு அதிபதியாய் விளங்கும் என் தலைவனையும் சிறையில் அடைத்து மற்றும் கொடுமைக்கே கோமகனாய் விளங்கும் தங்கள் தமையனுக்கு தாங்களாவது அறிவுரை கூறக்கூடாதா? அடக்கியாளன் நினைத்தவன் உலகில் அதிக நாள் வாழ்ந்ததில்லை அம்மா. பைத்தியக்காரி! சாகா வரம் பெற்றவர்கள் நாங்கள். சக்தி மென்மேலும் பெருகும் எங்களுக்கு. ஆண்டவன் கொடுத்த சக்தியை அநீதியான வழியில் செயல்படுத்தினார். இறுதியில் ஆக்கம் தந்தவனே அழிக்கவும் முடிவு கட்டி விடுவான். ஆண்டவன் அவன் அழிக்க வேண்டிய வரத்தை எல்லாம் அழித்து விட்டு பாவம் கல்லாய் அமர்ந்து விட்டான் கையிலையிலே. எல்லா வரமும் பெற்று விட்டோம். இனி எம்மை வெல்ல உலகில் எவரும் இல்லை. அப்படி சொல்லாது. வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்தில் இல்லாமல் இருக்கவே முடியாது. உன் பேச்சு புறப்படு. எங்கே? எங்கள் வீர மகேந்திரபுரத்திற்கு. எதற்காக? வெற்றிக்கு பரிசாக சூரனுக்கு உன்னை கொடுப்பதற்காக. ஆண்டவா, இது என்ன சோதனை? சீக்கிரம் புறப்படு. விடமாட்டேன். பெண் என்பதற்காக பெரும் அமைதியுடன் கூறுகிறேன். விட்டுவிடு இந்திராணியை. என்னை எதிர்த்து பேசும் அளவுக்கு நெஞ்சிலே உரம் பெற்ற யார் நீ? நீ கவர்ந்து செல்ல நினைக்கும் இந்திராணியை காக்கும் மகாகாலன் நான். அறிவற்றவனே, அகில உலகத்தையும் கட்டியாளும் சூரனின் தங்கை அஜமுகி என்பதை அறியாமல் புலம்பி விட்டாய். பரவாயில்லை, மன்னித்தோம். போய்விடு. மதியற்றவளை, நீ சூரனின் தங்கையாயிருந்தால் என்ன, வீராதி வீரனின் தங்கையானால் என்ன? தவறான வழியில் நடந்தால் தக்க தண்டனை கொடுத்தே தீருவேன். பைத்தியக்காரா, உன்னால் என்னை என்ன செய்ய முடியும்? 7 ஜென்மங்களுக்கும் அடுத்தவன் மனைவியை கைதொடாமல் இருக்கும்படி என்னால் செய்ய முடியும். அடையா, என் கால்பட்ட தூசியை கூட உன்னால் தொட்டுவிட முடியாது. தைரியம் இருந்தால் தொட்டுப்பார் இந்திராணியின் கையை. தொட்டால் தொட்ட கை துண்டிக்கப்படும். எங்கே பார்க்கலாம்? உலகெங்கும் உயர்வு பெற்று ஓங்கி நிற்பது இந்த சூரபத்மனின் கை. அதே சமயம் ஒரு அற்பனால் துண்டிக்கப்பட்டிருப்பது உடன் பிறந்தவனின் கை. திக்கட்டும் கையிட்டென்ன, தேவர்களை அடக்கி என்ன, ஈசனிடம் வரங்கள் பெற்றென்ன, பாசமுள்ள தங்கையின் கை போய்விட்டதே. தம்பி தாரகா, புறப்படு. பொங்கி வரும் மனவேகம் அடங்குவதற்குள் தங்கையின் கரத்தை அறுத்த வேடியவனோ அவன் சிரத்தை அறுத்து என் காலடியில் கொண்டு வந்து சேர்த்து விடு. அண்ணா, அன்பு தங்கையின் கரம் துண்டித்த கயவரின் கடைபட்ட தோள்களை அறுத்து அங்கு கள்ளன ஊரும் ரத்தம் குடித்து நடைபெறும் காண்பீர் உலகீர். தடையாக எமக்கு எவர் நின்றாலும் அவர்களுக்கு அசுர குலத்தவர் தரும் பரிசு இதுவென்று பாடங்கற்பித்து வருகிறேன். ஆணையிடுங்கள். அப்பா, அத்தை ஒருவர் சிந்திய ரத்தத்தை
ஆராய்ந்து பார்ப்பதே நற்குணம். சிங்கமுகா, உனக்கே என்ன விளக்கம் சொல்லுகிறாய்? சகோதரர், நம் தங்கை என்ற பாசத்திற்குள்ளே கட்டுப்பட்டு விட்டால் எதிரி செய்தது தவறென்றுதான் படுகிறது. ஆனால் தர்மம் என்ற வீட்டிற்குள்ளே நின்று பார்த்து ஆராய்ந்தால் தங்கைக்கு அளித்த தண்டனை சரியென்றே தெரிகிறது. இல்லை இல்லை, அண்ணன் சிங்கமுகன் சொல்வதை நான் ஆட்சேபிக்கிறேன். பாசத்திற்கு முக்கியத்துவம் தேவையில்லை. பலப்பரீட்சை செய்து பார்க்கிறான் பகைவன். அதற்கு நாம் பணிந்து விடக்கூடாது. மாத்தான் அஜமுகியின் கையை மட்டும் வெட்டவில்லை, அசுரர் குலத்தின் மானத்தை, மரபை, மரத்தை, வீரத்தை வெட்டி இருக்கிறான். இதற்கு மறுப்பு தேவையில்லை. வாளெடுத்து பகை முடித்து வானவரை சிறைபிடித்தும் வலிமையில் குன்றினார் இல்லை. வணங்குவதெல்லாம் அவர்கள் காட்டும் நடிப்பு. பஞ்சம் தீர்க்கிறார்கள் மறைந்திருந்து. வழிவிட்டு விடாதீர்கள். அதற்கு சூரன் மரபிலே வந்த உரிமையோடு சொல்லுகிறேன், சூளுரைத்து புறப்படுங்கள். இன்று தங்கைக்கு, நாளை தமையனுக்கு. ஆகவே தயக்கம் தேவையில்லை. துண்டித்தவரை தண்டித்தே ஆக வேண்டும். அத்தையே, தவறு செய்தது யார்? குற்றம் எவர் பெயர்? சித்தப்பாவுக்கு சற்று விவரமாக சபையறிய விளக்கம் கூறுங்கள். தேவையில்லை. விளக்கமோ வினாவோ விடையோ இனி அவசியம் இல்லை. தங்கை தவறே செய்திருந்தால் தண்டிக்க அவனுக்கு என்ன உரிமை? எம்மிடம் முறையிட வேண்டியது அவனின் கடமை. இதை விடுத்து ஒரு பெண்ணின் கையை ஆடவன் துண்டிக்கலாமா? மாற்றான் மனைவியை அபகரிக்க நமது தங்கை மட்டும் எண்ணலாமா? பைத்தியக்காரா, சிந்திக்காமல் புலம்பாதே. சிறையெடுப்பது ராஜதந்திரங்களில் ஒன்றல்லவா? அது வீரனுக்கு ஆண்மகன் செய்கை அல்லவா? போதும் உன் கருத்து. என்ன உன் முடிவு? பலம் பெற்ற பல ஆயிரங்களை வரம் பெற்று வாங்கி இருக்கிறோம். அதை பலாத்காரத்தில் ஈடுபடுத்தினால் கூர்மை மழுங்கிவிடும் என்று எச்சரிக்கிறேன். எச்சரிக்கை விடுக்கும் சித்தப்பா, நமக்கென்று சொந்தமான இடத்தில் இந்திராணி ஒளிந்து கொண்டிருக்கலாமா? இடம் மகனே, எல்லைக்கோடு வகுத்தது யார்? இடத்தை சாசனம் செய்தது எப்போது? அவசியமில்லை. அசுரர் காலடிப்பட்ட இடமெல்லாம் அவர்களுக்கு சொந்தமான இடமே. அப்படி சொல்லுங்கள் அண்ணா. நீங்கள் கூறியது போல் நமக்கு சொந்தமான மண்ணில் இந்திராணி இருக்கக்கூடாது என்றுதான் அவளை அப்புறப்படுத்த முயற்சித்தேன். அதை அண்ணா சிங்கமுகன் உணராமல் என்னை குற்றவாளியாக்கி எதிரியை நிரபராதியாக்குகிறார். எப்படியோ சண்டையை துவக்க வேண்டும் என்பதற்காகவே சகோதரி இப்பொழுது இடப்பிரச்சனையை சாக்காக வைக்கிறாள். ஆம், நமக்கு காரணம் தானே தேவை. காரியத்தில் ஈடுபட்டால் வெற்றியும் கிடைக்க வேண்டும் அல்லவா? வெற்றி அது நம் பரம்பரை சொத்து. அத்தை செய்தது தவறாகவே இருந்தாலும் அவர்கள் கையை வெட்டியது குற்றமே. அக்குற்றம் புரிந்தவர்களை பழிக்கு பழி தீர்ப்பது நம் கடமையே. அப்பா, ஆணையிடுங்கள். அசுர குலத்தில் ஒரு பெண்ணின் கையை துண்டித்ததற்காக அமரர் குலமே அடியோடு அழிந்து விட்டது என்று வருங்காலம் சொல்ல வேண்டும். அப்பா, ஆணையிடுங்கள். ஒருவாள் மட்டும் உரையிலேயே உறங்கி கிடப்பதின் மர்மம் என்னவோ? செல்லும் வழி தவறாய் இருப்பினும் செஞ்சோற்று கடனை நானும் முடிக்கிறேன். உத்தரவிடுங்கள். அப்படி சலிப்பான உதவி எமக்கு தேவையில்லை. எவன் தயவையும் எதிர்பார்த்து நான் வாழவில்லை. என்னை நான் நம்பியே எதிர்ப்பை சமாளிக்க காத்திருக்கிறேன். அஜமுகி, உன் உடம்பிலே ஓடுகிற உதரமே என் உடம்பிலும் ஓடுகிறது. இன்றைய தினத்திலிருந்து உன் பகைவர் என் பகைவர், உன் சிந்தனை என் செயல், உன் காரணமே என் காரியம். அனைவரும் புறப்படுங்கள். நீதி, நேர்மை, நியாயம், நிதானம் அத்தனையும் கடலோடு கரைத்து விடுங்கள். அமரர்கள், அவரை சேர்ந்தவர்கள் எவராக இருந்தாலும் அழித்து விடுங்கள். அணு அணுவாக சித்திரவதை செய்யுங்கள். எதற்கு மஞ்சாதீர்கள். நம்மை அழிக்க இந்த உலகில் எந்த சக்தியும் இல்லை. ஒன்றை தவிர வேறு எந்த சக்தியாலும் சூரபத்மனுக்கு மரணமில்லை என்றுதான் முன்னாளில் அவனுக்கு வரம் கொடுத்தோம். அதை மறந்து இன்று ஆணவத்தால் புலம்புகிறான். விரைவில் அழிந்து விடுவான். நன்றி மறந்தவன் நானிலத்தில் வாழ மாட்டான். வாழவும் யாம் விடமாட்டோம். பிறகு தயக்கம் என்ன? அடாத செயல்களை செய்து வரும் அசுரர் தலைவனையும் அவனது கூட்டத்தினரையும் அழித்து அமரர்களை விரைவில் காக்க வேண்டியதுதானே? உமா, அசுரர்கள் விரைவனில் அழிந்திடுவர். ஆனால் சூரபத்மன் அவர்களை கொடுமைப்படுத்தாமல் இருந்தாலும் கூட அமரர்கள் சில காலம் இன்னல்களை அனுபவித்து தீர வேண்டும் என்பதுதான் விதி. அந்த விதியை தங்களால் மாற்ற முடியாதா? எப்படி மாற்ற முடியும்? தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பதுதானே தத்துவம். அப்படி அவர்கள் செய்த தவறு என்ன? தான் என்ற அகந்தை கொண்டு என்னையே அழைக்காமல் யாகத்தை நடத்துகிறான் தக்ஷன் என்று தெரிந்தும் அவன் அழைப்பை ஏற்று இந்த அமரர்கள் அங்கு சென்றதால் வந்த வினை இது. சரி, கடந்த காலத்தை மறந்து மனச்சாந்தி பெறுங்கள். சூரன் கையிலே சிக்கி வானவர்கள் படும் வேதனை தங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டுமா? விரைவில் அவர்கள் துன்பத்தை போக்கி இன்ப வாழ்வு கொடுங்கள். சக்தி, வாழ்வை கொடுத்தாலும் இந்த வானவர்கள் யாரிடமாவது வகையாக சிக்கிக்கொண்டு
அடிக்கடி அல்லல் படுகிறார்கள். பாவம். அவர்கள் தானா பாவம்? நீங்கள் மட்டும் என்ன? உங்களை தூஷிக்கும் அசுரர்களுக்கும் தீயவர்களுக்கும் ஏராளமான வரங்களை கொடுத்துவிட்டு சமயத்தில் வேதனைப்படுவீர்கள். உங்களையே பூஜிக்கும் அமரர்களையும் பக்தர்களையும் வேண்டுமென்றே சோதனைக்குள்ளாக்குவீர்கள். கேட்டால் இதெல்லாம் ஒரு நாடகம் என்பீர்கள். அடே அப்பா, உங்களை நம்பவே கூடாது. உமா, சூரனை வதைத்து தேவர்களை காக்க வேண்டும், அவ்வளவுதானே? உங்களால் முடிந்தால் செய்யுங்கள், இல்லையே அமரர்களை நான் பாதுகாக்கிறேன். அது உன்னால் முடியாது. ஏன் முடியாது? எமது சக்தியை தவிர வேற எந்த சக்தியாலும் சூரனை வெல்ல முடியாது. உங்களுக்குள் இருக்கும் சக்தியே நான் தானே. அது என்னுள் அடங்கிவிட்டது. இனி தனியே இயங்க உனக்கு வல்லமை கிடையாது. ஒரு காலம் அப்படி சொல்லாதீர்கள். உள்ளதை சொல்கிறேன். பார்க்கலாமா? பார்க்கலாம். ஈசனே, எங்கள் நன்மைக்காக சக்தி வாதாடுகிறார்கள். இதற்காக தாங்கள் சினம் கொள்ள வேண்டாம். மகாதேவ, பிறர் விடும் கண்ணீரைக் கண்டு கலங்கும் தன்மை பெண்மைக்குத்தானே உரியது. அதனால் தான் பராசக்தி அமரர்களுக்காக பரிந்து பேசுகிறார்கள். இதற்காக நீங்கள் ஆத்திரப்பட வேண்டாம். ஒருவரும் அஞ்ச வேண்டாம். எங்களுக்குள் சண்டை என்று ஒன்று நடந்தால்தான் சகலருக்கும் வழி பிறக்கும். உமா, சாந்தமடை. வேடிக்கையாக சிறிது நேரம் விளையாடி. போதும் உங்கள் விளையாட்டு. வேதனைப்படும் வானவர்களுக்கு வாழ்வு கொடுங்கள். இனி சூரனை பற்றி சிந்தித்து யாரும் கவலைப்பட வேண்டாம். இன்றே அதற்கு வழி செய்கிறேன். என்னிடம் பெற்ற வரத்தை கொண்டு என்னை சேர்ந்தவர்களையே கொடுமைப்படுத்தும் அசுரனை அழித்து விடுகிறேன். அஞ்சாதீர்கள். இதோ சத்யோஜாதம், தத்புருஷம், வாமதேவம், ஈசானம், அகோரம், திருவதனம் என்ற எனது 6 முகங்களை கொண்டு எனது சக்தியெல்லாம் உண்டு திரட்டி ஒரு குமரனை உண்டாக்கி அவனை கொண்டு சூரனை சம்ஹாரம் செய்கிறேன். முருகா, குமரா, செல்வா, சரவணா, சக்தி மைந்தா, காங்கேயா, வா. கைலிநாதன் அருளிலே தோன்றிய கருணையே வடிவான முருகா, உன்னை சீரும் சிறப்புடன் வளர்க்க வேண்டும் என்று எங்கள் அறுவருக்கும் அம்மையப்பன் கட்டளையிட்டிருக்கிறார்கள். வா. யார் நீங்கள்? எங்கள் அறுவரையும் கார்த்திகை பெண்கள் என்று அழைப்பார்கள். அமர உலகிலேயே தனிப்பெரும் தெய்வமாக நீ விளங்க வேண்டும் என்று எண்ணித்தான் உன்னை வளர்க்கும் பொறுப்பை எங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். நான் ஒருவனாக இருக்கிறேன், நீங்கள் 6 பேர் இருக்கிறீர்கள். நான் யாரிடம் வளர்வது? யாரிடம் வளர வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அவர்களிடமே வளரு. ஆனால் உன்னை காக்கும் பொறுப்பு எங்கள் அறுவரையும் சேர்ந்தது. வா. அப்படியா? வா. வரமாட்டேன். முருகா, வா. ஏன் தயக்கம்? வா.
முகம் ஒன்று தன்னிலவின் சாரெடுத்து வார்த்த முகம் ஒன்று தன்னிலவின் சாரெடுத்து வார்த்த முகம் ஒன்று பால் மணமும் பூ மணமும் படிந்த முகம் ஒன்று பால் மணமும் பூ மணமும் படிந்த முகம் ஒன்று பாவலர்க்கு பாடம் தரும் பளிங்கு முகம் ஒன்று பாவலர்க்கு பாடம் தரும் பளிங்கு முகம் ஒன்று வேல் வடிவில் கண்ணிரண்டும் விளங்கு முகம் ஒன்று வேல் வடிவில் கண்ணிரண்டும் விளங்கு முகம் ஒன்று வெயிலிரதம் போல வரும் வெள்ளை முகம் ஒன்று வெயிலிரதம் போல வரும் வெள்ளை முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் வான்மகிழ வந்தான் அழகனிவன் முருகனெனும் இனிய பெயர் கொண்டார் ஆறு முகமான பொருள் வான்மகிழ வந்தான் அழகனிவன் முருகனெனும் இனிய பெயர் கொண்டார் உமா, குமரன் வளரும் கோலம் கண்டாயா? உலகத்தவருக்கெல்லாம் வருங்காலத்தில் பெரும் பெரும் தத்துவங்களை எடுத்து உபதேசிக்கப் போகிறவன் இன்று பிள்ளை விளையாட்டு விளையாடி வேடிக்கை காட்டும் காட்சியை பார்த்தாயா? முத்தமிழுக்கும் தலைவனாகி உலகுக்கும் இறைவனாகி மூன்று சக்திகளுக்கும் உரியவனாகி பெரும் பெயர் முருகன் என்று புகழ் பெறப் போகிறான். சக்தி, அறுவராகி ஆடி ஓடி வேடிக்கை காட்டும் பிள்ளைகளை நீ அழைத்து ஒன்று சேர்த்து நல்லாசி கூறு. முக்கண் முதல்வர் அருளிலே தோன்றிய முருகா, திருமாலின் மருகா, குலப்பெருமையை காக்க வந்த குமரா, குறை தீர்க்க பிறந்த குகா, சத்தியத்தின் தத்துவத்தை விளக்க வந்த சரவணா, சான்றோர்க்கு சான்றோனாய் விளங்கப் போகும் சண்முகா, அறுவரும் என் அருகே ஓடி வாருங்கள். கந்தா, ஆறுமுகா சரவணா பரமன் ஈன்ற அருட்கந்தா கடம்பா திருக்குமரா வானவரை காக்க வந்த வடிவேலா சூரவதை செய்ய வந்த சுப்பிரமணியா ஷண்முகா குஹா சக்திமைந்தா சங்கரன் செல்வா முத்தமிழ் இறைவா ஐங்கரன் பின் வந்த அன்பு முருகா அருவர் அறுத்தாளந்த கார்த்திகேயா 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 பிரிந்த குழந்தைகளை ஒன்று சேர்க்கும் பெருமை தாய்மைக்கே உரியது என்ற தத்துவத்தை பராசக்தி நிரூபித்து காட்டிவிட்டாள். முருகா, 6 உருவமும் சக்தியால் ஓருருவமானதால் இன்று முதல் எல்லோரும் உன்னை கந்தன் என்று அழைக்கட்டும். கந்தன் கருணை உலகெங்கும் பரவட்டும். அருவரை ஒருவனாக்கிய அன்னையே, அடியனை தோற்றுவித்த ஆதி அந்தமில்லா தந்தையே, அருள் கூர்ந்து நல்லாசி கூறுங்கள். அருட்பால் ஊட்டி என்னை வளர்த்த கார்த்திகை பெண்கள் அறுவருக்கும் என் நன்றி. தந்தையே, அவர்களுக்கு நல்லாசி கூறுங்கள். இதுவே எனது வேண்டுகோள். கார்த்திகை பெண்களே, கந்தனின் காவியத்திலே நீங்கள் நிரந்தரமாக இடம்பெறுவீர்கள். அவனை வளர்த்த பெருமைக்காக நீங்கள் அனைவரும் கார்த்திகை நட்சத்திரங்களாக மாறி மங்காத பிரகாசத்துடன் சுடர்விட்டு ஒளி வீசி வானுலகில் இடம்பெற்று என்றும் குறைவில்லா புகழுடன் திகழுங்கள். கார்த்திகை பெண்களாகிய நீங்கள் கந்தனை சிறப்போடு வளர்த்ததால் இன்று முதல் அவனுக்கு கார்த்திகேயன் என்ற ஒரு சிறப்பு பெயரும் விளங்கட்டும். முருகனுக்கு விழா கொண்டாடுவதற்கு முன் பக்தர்கள் உங்களுக்கு வணங்கி பெறும் நல்லருள் உங்களை வணங்குபவர்களுக்கும் கிடைக்கட்டும். ஒன்று சேர்ந்து வானொலியில் என்றும் ஜோதிமயமாய் நிலவுங்கள். எமது பூரண ஆசி. வணக்கம் பிரம்மதேவரே.
அண்ணா, பணிவோடு நான் வணக்கம் சொன்னதையே லட்சியம் செய்யாமல் ஆணவத்தோடு இந்த நான்முகன் செல்வதை கவனித்தீர்களா? தம்பி, அப்படி தவறாக பிரம்மாவை நினைக்காதே. அவர் ஏதாவது நீண்ட சிந்தனையில் சென்றிருப்பார். படைக்கும் தொழிலை மேற்கொண்டுள்ள நான்முகன் தன்னை மறந்து இப்படி சிந்தனையில் ஈடுபட்டிருந்தால் இவரது சிருஷ்டியில் மனிதன் மிருகமாகவும் மிருகம் மனிதனாகவும் மாறிவிடுமே. முருகா, நாமோ சிறு பிள்ளைகள், அவர்களோ பெரியவர்கள். சிறியவராயிருந்தாலும் பெரியவராயிருந்தாலும் பணிவுக்கு பதில் பணிவு காட்டாவிட்டால் அதற்கு பாடம் கற்பித்தே ஆக வேண்டும். வேண்டாம் வேண்டாம், விளையாட்டு விபரீதமாகிவிடும். அப்படி ஒன்றும் ஆகாது. நீங்கள் இங்கிருந்து சற்று வேடிக்கை பாருங்களேன். மாட்டேன். உன் பாடு பிரம்மன் பாடு. நான் வருகிறேன். பிரம்மதேவரே, என்ன முருகா? திசைக்கு ஒன்றாக 4 முகங்கள் இருந்தும் கூட நான் பணிந்தது உங்களுக்கு தெரியவில்லை அல்லவா? குமரா, நான் கவனிக்கவில்லை. ஓஹோ, கவனிக்கவில்லையா? கவனம் இங்கில்லையா? சரி, உமக்கு தொழில் என்ன? என்ன இது? புரியாதவன் போல் புதிதாக கேட்கிறாய். கேட்ட கேள்விக்கு பதில். என்ன தொழில்? படைக்கும் தொழில். எதை அடிப்படையாக கொண்டு படைக்கும் தொழிலை செய்கிறீர்? வேதத்தை மையமாக கொண்டு அவரவர் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்றவாறு ஜீவராசிகளை படைக்கிறேன். அந்த வேதத்திற்கு விளக்கம் என்ன? ஓம் என்ற சொல்லிலிருந்து உதயமாவது வேதம். அந்த ஓம் என்பதற்கு என்ன பொருள்? அதுதான் பிரணவம். பிரணவத்தை பிரித்து சொல்லும். அகார உகார மகாரங்களின் சேர்க்கை. அந்த அகார உகார மகாரத்திற்கு அர்த்தம் சொல்லும். அதாவது ஏதாவது அகாரம் என்பது என்பது என்ன? வந்து என்ன வந்து? முருகா, உண்மையிலேயே எனக்கு இதற்கு பொருள் தெரியவில்லை. ஆனால் போதும். வேதத்தை மையமாக கொண்டு படைக்கும் தொழிலை மேற்கொண்டுள்ள உமக்கே அதற்கு அர்த்தம் தெரியவில்லை என்றால் இது மாபெரும் வெட்கக்கேடு. நான்முகனே, வாதனிப்படி வேதத்திற்கு நீரே விளக்கம் சொல்லும் வரை உம்மை விடப்போவதும் இல்லை. உமது தலைக்கணம் வேரோடு ஒழிய தக்க தண்டனை கொடுக்காமலும் இருக்கப் போவதில்லை. பிரம்மதேவரே, சுவாமி, என் தலையில் யாரோ அழுத்தமாக குத்தியது போல் ஒரு பெரும் அதிர்ச்சி. உமா, எனக்கும் அதே நிலைதான். எதனால் அப்படி? உன் இளைய மைந்தன் ஆறுமுகன் இருக்கிறானே, அவன் நான்முகனோடு விளையாடுகிறான். என்ன விளையாட்டு? சற்று பொறு, இன்னும் வேடிக்கை பார்ப்போம். பூதகணங்களே, வேதத்திற்கு பொருள் சொல்ல தெரியாத பிரம்மனை உடனடியாக தனியிடத்தில் அழைத்து வையுங்கள். தம்பி, அண்ணா, நீங்கள் பேசாமல் இருங்கள். முருகா, என்ன விளையாட்டு இது? என்னை அடைத்து வைத்தால் படைக்கும் தொழில் என்ன ஆவது? அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீர் சற்று ஓய்வு பெறும். இழுத்துச் செல்லுங்கள் பிரம்மனை. வேண்டாம், நானே போகிறேன். முருகா, இப்படிப்பட்ட விளையாட்டே வேண்டாம். இந்த விவரம் தந்தைக்கு தெரிந்தால் பெரிதும் உன் மீது ஆத்திரப்படுவார்கள். ஒரு காலம் இல்லை. பிரணவத்திற்கு பொருள் சொல்ல தெரியாத பிரம்மனுக்கு தக்க தண்டனை கொடுத்தார் என்று அன்னையும் தந்தையும் என் மீது ஆனந்தமே அடைவார்கள். குமரா, உன் பிள்ளை விளையாட்டை பிரம்மனிடம் தான் காட்டுவதா? அதைவிட மும்மூர்த்திகளில் ஒருவராக விளங்கும் நான்முகனை நேற்று பிறந்த நீ தலையில் குட்டுவதா? உன் விளையாட்டிற்கு அளவே கிடையாதா? போதும் வேடிக்கை. உடனடியாக பிரம்மனை விடுதலை செய். அன்னையே, நீங்கள் ஆற்றப்படும் அளவிற்கு அடாத செயல்களில் நான் ஈடுபடவே மாட்டேன். நடந்ததை கேளுங்கள். பிறகு நான் செய்தது சரியா தவறா என்று நீங்களே முடிவு கூறுங்கள். எல்லா விவரமும் உன் தந்தை சொல்லி தெரிந்து கொண்டுதான் நானும் இங்கு வந்திருக்கிறேன். பெரியோர்கள் பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டிய பிரச்சனையில் சிறு பிள்ளை நீ எதற்காக தலையிடுகிறாய்? தாயே, பெரியவர்கள் பெரியவர்கள் என்று அவர்கள் செய்யும் தவறுகளை நாம் மறைத்துக் கொண்டே போகவும் கூடாது. அதுதான் மன்னிக்க முடியாத தவறு. முருகா, பயமற்ற தைரியம் வந்து விட்டது. அத்துடன் பேசவும் கற்றுக்கொண்டாய் நீ. தாயே, வேதத்திற்கே நாயகனின் தந்தை, வல்லமைக்கே தலைவியான சக்தி எனது அன்னை. பிறகு பேச்சையும் தைரியத்தையும் விலை கொடுத்தா வாங்க வேண்டும். சரி, உனது அன்னையின் கட்டளை. உடனடியாக பிரம்மதேவனை விடுதலை செய். மன்னிக்கவும். தவறு செய்தவன் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்பது தத்துவம். அப்படியானால் பிரம்மதேவனை விடுதலை செய்ய மாட்டாயா? மாட்டேன் என்று நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? அந்த அளவிற்கு பெரியவனாகி விட்டாயோ? பெரியவர் பிழை செய்யும் போது சிறியவன் பெரியவனாகி விட வேண்டியதுதானே? கந்தா, பிடிவாதம் வேண்டாம். தவறு செய்தவருக்காக தாங்களும் பரிந்து பேச வேண்டாம். சரவணா, வேலவா, தவறோ சரியோ முறையோ அன்னை தந்தை கட்டளையை ஆறுமுகன் நிராகரித்தான் என்ற அவச்சொல்லுக்கு ஆளாகாது. உடனே பிரம்மனை விடுதலை செய். யாரங்கே? அடைத்து வைத்திருக்கும் பிரம்மதேவனை உடனடியாக விடுதலை செய். சண்முகா, நீ மட்டும் என்னுடன் வா. உன்னோடு நான் தனியாக பேச வேண்டும். தாயே, தம்பிக்கு நான் அப்போதே சொன்னேன். இப்போது தந்தையின் கோபத்திற்கு ஆளாக போகிறான். விநாயகா, ஒரு தத்துவ நாடகம் ஆடுகிறார் உன் தந்தை. அதற்கு தலைவன் தகப்பனா பிள்ளையா என்று சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். குமரா, என்னதான் சமாதானம் கூறினாலும்
படைக்கும் தொழிலை மேற்கொண்ட நான்முகனை நீ சிறை நடைத்தது மாபெரும் தவறு. தந்தையே, தங்கள் அருளிலே தோன்றிய நான் ஒரு காலம் தவறு செய்யவே மாட்டேன். வேதத்தை கற்று மறந்தவன், அதை பிறருக்கு எடுத்து உபதேசிக்காதவன், அவசரத்தோடு பாடியவன், அதற்கு விளக்கம் சொல்ல தெரியாதவன். இந்த 4 குற்றங்களில் ஏதேனும் ஒன்றை செய்தாலும் சிந்தித்து சிந்தித்து மீண்டும் திருந்துவதற்காக அவனை தனியே காராகிரகத்தில் அடைத்து வைக்க வேண்டும் என்று தாங்கள் தானே ஆகம சாஸ்திரத்தில் கூறியிருக்கிறீர்கள். ஆம், நான் தான் கூறினேன். அதை இல்லை என்று யார் மறுத்தார்கள்? இப்போது உங்கள் வாக்குக்கு உயர்வு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் வேதத்திற்கு விளக்கம் சொல்ல தெரியாத நான் முகனை சிறையில் அடைத்தேன். இது எப்படி தவறாகும்? நீ சிறுபிள்ளையாயிற்றே. பிரணவத்துக்கு பொருள் கூறினால் உனக்கு புரியுமோ புரியாதோ என்று பிரம்மன் மௌனமாயிருந்திருக்கலாம் அல்லவா? அறியாத பிள்ளை தெரியாத விஷயத்தை கேட்டால் அனைத்து அறிந்த பெரியோர் அதை எடுத்து சொல்ல வேண்டியது கடமை அல்லவா? சொன்னாலும் உனக்கு புரியாத வயது. அறிவிற்கும் வயதிற்கும் சம்பந்தமே இல்லையப்பா. ஓஹோ, நீ அனைத்தும் அறிந்தவனோ? தங்களால் ஆக்கப்பட்ட சாஸ்திரம் வேதம் சகலமும் அறிந்தவன் நான். அப்படியானால் வேதத்திற்கு உன்னால் பொருள் கூற முடியுமா? கேட்பதற்கு நீங்கள் தயாரானால் சொல்வதற்கு எனக்கு தடை இல்லை. எங்கே சொல் பார்க்கலாம். வேதத்தை சொல்பவர் ஆசான், கேட்பவன் சீடன் அல்லவா? புதிதாய் கற்றுக்கொள்பவர்களுக்கு நீ கூறும் விளக்கம் பொருந்தும். கற்றிருந்தாலும் கற்றறிந்ததை மீண்டும் பிறரிடம் கேட்க பிரியப்பட்டாலும் எப்படி பார்த்தாலும் வேதத்தை கேட்பவன் சீடன், சொல்பவன் ஆசான். இதை ஒப்புக்கொள்கிறீர்களா? சரி, ஒப்புக்கொள்கிறேன். அப்படியானால் நீங்கள் கை கட்டி வாய்ப்புத்தி சீடனாக மண்டியிடுங்கள். நான் ஆசானாக அமர்ந்ததை உபதேசிக்கிறேன். நான் தந்தை, நீ மைந்தரடா. அதை மறந்து விடாதே. அது உறவு முறையில் உன்னை ஆக்கியவனே நான். காரணத்தோடு படைத்தீர்கள். எப்படி பார்த்தாலும் உன்னிலும் உயர்ந்தவன் நான். இல்லை, தங்களை விட உயர்ந்தவன் நான் தான். எப்படி? தந்தையே, நீங்கள் பஞ்சாட்சரன், நான் சடாட்சரன். சிவாய நமவென்று உங்களுக்கு 5 எழுத்து, சரவண பவ என்று எனக்கு 6 எழுத்து. போதுமா? இன்னும் விளக்கம் தேவையா? பொல்லாத பிள்ளை நீ. சரி, வேதத்தை சொல்லு. சீடனே, அமரு. தந்தைக்கு மந்திரத்தில் சாரப்பொருள் உரைத்து, தகப்பன் சுவாமி என பெயர் பெற்ற முருகா, மண்ணுக்கும் விண்ணுக்கும் சுவாமி என வந்த என் சுவாமிக்கும் நாதனே, சுவாமிநாதா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா. பிள்ளைப்பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே, பிள்ளைப்பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா.
முருகா, பொன்னைக் கொண்டு உரைகள் மீதே நிறமிழ உரைத்தாற்போல் உன்னைக் கொண்டு என் ஆவகம்பால் மாற்றின்றி உரைத்துக் கொண்டேன். தன்னலம் கருதாது தமிழால் தரணிக்கெல்லாம் தொண்டு செய்து தமிழுக்கு பொருள் கண்டனான். உன் அருளுக்கு வழி தெரியாமல் அலைகின்றேன் ஐயா. அலையும் என் உள்ளத்திற்கு நீ ஆறுதல் கூறும் நன்னாள் என்னாலோ அறிகிறேனப்பா, அறிகிறேன். என்ன பாட்டி, தனியா உட்கார்ந்துகிட்டு நீயே தானாவே பேசிக்கிட்டு இருக்க? பேசினேன், பாடினேன். பேசும் தமிழால் உலகுக்கெல்லாம் பெரும் தொண்டு செய்து விட்டேன். அடோ சாமி, தமிழால உலகத்துக்கெல்லாம் பெரும் தொண்டு செஞ்சிருக்கன்னா நீ ரொம்ப படிச்சிருக்கன்னு சொல்லு. பாலும் தேனும் பாகும் பருப்பும் இவை நாளையும் தந்து சங்கத்தமிழ் 3ஐயும் வாங்கியேனப்பா. வாங்கியதை குற்றமற கற்றேன், கற்றதையும் உற்ற இடத்தில் எடுத்து ஓதினேன். சரியா போச்சு. உன்ன போல இன்னொரு பாட்டி என்னதான் தெரிஞ்சுக்கிட்டாலும் உலகத்துல எவ்வளவுதான் கத்துக்கிட்டாலும் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லியிருக்காங்களா? நீ என்னடான்னா எல்லாம் கத்துக்கிட்டாங்கிறிய. என்ன பாட்டி அப்படி பாக்குற? வயதில் இளமையும் வாக்கில் முதுமையும் தென்படுகிறதே என்று பார்த்தேன். நீ யாரப்பா? என்ன கேக்குறியா? நானு இந்த காட்டுல ஆடு மாடு எருமகளை மேய்ச்சிட்டு இருக்கிற பையன். படிப்புக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. படிப்பு இல்லை என்றால் என்னப்பா? முத்தமிழ் அறிவு உன் ரத்தத்திலும் ஓடுகிறது. அப்படியா? அதுதான் எனப்பன் முருகனின் செய்தி. பாட்டி ரொம்ப கலப்பா இருக்கியே, கொஞ்சம் நாவல் பழம் உழுக்குறேன், சாப்பிடுறியா? பழுத்து இந்த பழத்துக்கு பழம் தேவையாப்பா? நீ சாப்பிட்டுதான் பாரு, நாக்குக்கு ரொம்ப ருசியா இருக்கும். என் நாவின் சுவையெல்லாம் அடக்கி ஆண்டு விட்டேனப்பா. பரவாயில்ல பாட்டி, கலப்பு தினமாவது கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. சரி போடு. போடுறேன். உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? அது என்னப்பா, பழத்திற்கு கூட சுட்ட பழம் சுடாத பழம் இருக்குதே, உனக்கு தெரியாதா? சரி, சுடாத பழமாத்தான் போடு. சுடாத பழம் வேணுமா? போடுறேன் போடுறேன். பழமெல்லாம் மண் மண். என்ன பாட்டி, பழம் சுடுதா? முருகா, கருங்காலி கட்டைக்கு நானாத கோடாலி இரு கதலி தண்டுக்கு நானும். பாட்டி பாட்டி, நீ என்ன சொல்ற? பெரும் பெரும் கருங்காலி கட்டைகளுக்கெல்லாம் வளையாத இந்த இருப்பு கோடாலி இளம் வாழைத்தண்டுக்கு வளைந்து விட்டதே என்று பார்க்கிறேன் அப்பா. எதனால் அப்படியாச்சு? மனமென்னும் தோணி பற்றி, மதியென்னும் கோலையூன்றி, தமிழென்னும் சரக்கையேற்றி, புலமையென்னும் கடலில் ஓடினேன். அங்கே ஆணவம் என்ற பாறை தாக்கிவிட்டது. அதனால் வந்த வினையப்பா, வினை. ஓஹோ, ஆணவங்கிற பாறை தாக்கிட்டதோ? அப்பா, நீ மாடு மேய்க்கும் சிறுவனே அல்ல. நிச்சயமாக சொல்லுகிறேன், முத்தமிழுக்கும் தெய்வம் நீ. இந்த அவையை சோதிக்காதே. என் தமிழ் மீது ஆணை, நீ யாருன்னு சொல்லிவிடு, சொல்லிவிடு. பாட்டி, உனக்குத்தான் எல்லாம் தெரியுமே. எங்க நான் யாருன்னு நீயே சொல்லு பாப்போம். எனக்கு ஒன்றும் புரியவில்லையேப்பா. நல்ல நிதானமா கண்ணை மூடி சிந்திச்சு பாரு, நான் யாருன்னு புரியும். முருகா, முருகா. ஞானபண்டிதா, நீயா என்னை இப்படி சோதித்தது? ஆம், தமிழால் உன்னோடு விளையாடவே யாம் இவ்வாறு வந்தோம். எங்கே நாம் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல் பார்க்கலாம். ஐயனே, கேட்பதும் நீ, கேள்விக்கு பதில் சொல்ல வைப்பதும் நீ. உன்னையன்றி எனக்கு தனித்தன்மை ஏது? எமது பூரண ஆட்சிகளை தந்தோம். சொற்றமிழால் எமது வினாவிற்கு விடை சொல். சித்தம். அவ்வையே, உலகில் அரியது என்ன? அரியது கேட்கும் வரிவடிவேலோய், அரிது அரிது மானிடராதல் அரிது. மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிற
பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தலரிது ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் சீதலரிது தானமும் தவமும் தான் சீவராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. அரியது கேட்டமைக்கு அழகாத தமிழில் விளக்கம் தந்த மூதாட்டியே, கொடியது என்ன? கொடியது கேட்கில் வடி வடிவேலாய் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை அதனினும் கொடிது ஆற்றுணா கொடுநோய் அதனினும் கொடிது அன்பில்லா பெண்டிரு அதனினும் கொடிது அவர் கையாரில் உறவும்பது தானே. மிக்க மகிழ்ச்சி. சொல்லால் தமிழால் வெல்லாத உலகையெல்லாம் வெல்லும் திறமை படைத்த ஔவையே, பெரியது என்ன? பெரியது கேட்கில் நெறிதமிழ் வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான் முகல் படைப்பு நான் முகல் கரியமானுந்தியில் வந்தோம் கரியமானோ அலைகிடத்துயின்றோன் அலைகடலோ குருமுனி எங்கையில் அடக்கும் குருமுனியோ கலசத்து பிறந்தோன் கலசமோ புவியிற் திருமண் புவியோ அரவிருக்குறுதலிப்பாரம் அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரும் உமையோ இறைவர் பாகத் தொடுக்கம் இறைவரோ தொண்டருள்ள தொடுக்கம் தொண்டரும் பெருமையை சொல்லவும் பெரிதே. ஔவையே, வானவரும் உனது வாக்கிற்கு அடிமையாகி விடுவர் என்றால் அதில் வியப்பில்லை. இனியது என்ன? இனியது கேட்கும் தனி நெடுவேலோய் இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனினும் இனிது ஆதியை தொழுதல் அதனினும் இனிது அறிவினது சேர்தல் அதனினும் இனிது அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பது தானே. அரியது, கொடியது, பெரியது, இனியது அனைத்திற்கும் முறையோடு விடைபகன்ற ஔவையே, புதியது என்ன? என்றும் புதியது பாடலென்றும் புதியது பொருள் நிறைந்த பாடலென்றும் புதியது முருகா உன்னை பாடும் பொருள் நிறைந்த பாடலென்றும் புதியது முருகா உன்னை பாடும் பொருள் நிறைந்த பாடலென்றும் புதியது. அமுதமென்னும் தமிழ் கொடுத்த பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது அருள் நிறைந்த புலவர் நெஞ்சில் அமுதமென்னும் தமிழ் கொடுத்த பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது முருகன் என்ற பெயரில் வந்த அழகே என்றும் புதியது முருகன் என்ற பெயரில் வந்த அழகே என்றும் புதியது முறுவல் காட்டும் குமரன் கொண்ட இளமை என்றும் புதியது முறுவல் காட்டும் குமரன் கொண்ட இளமை என்றும் புதியது உன்னை பெற்ற அன்னையர்க்கு உனது லீலை புதியது உன்னை பெற்ற அன்னையர்க்கு உனது லீலை புதியது உனது தந்தை இறைவனுக்கும் வேலும் மயிலும் உனது தந்தை இறைவனுக்கும் வேலுமயிலும் புதியது முருகா உன்னை பாடும் பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது. திங்களுக்கும் ஞாயிறுக்கும் கந்தன் மேனி புதியது திங்களுக்கும் ஞாயிறுக்கும் கந்தன் மேனி புதியது சேர்ந்தவர்க்கு வழங்கும்
கந்தன் கருணை புதியது சேர்ந்தவர்க்கு வழங்குவோம். கந்தன் கருணை புதியது அறிவில் அரியது அருளில் பெரியது. அறிவில் அரியது அருளில் பெரியது. அள்ளி அள்ளி உண்ண உண்ண உனது தமிழ் இனியது. அள்ளி அள்ளி உண்ண உண்ண உனது தமிழ் இனியது. முதலில் முடிவது முடிவில் முதலது. முதலில் முடிவது முடிவில் முதலது. மூன்று காலம் உணர்ந்த பேர்க்கு ஆறு முகம் புதியது. சுவாமி, வானவையெல்லாம் சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தும் அளவிற்கு அவர்கள் செய்த தவறு என்ன? தங்கள் தங்கையை பெரிதாக நினைத்து தர்ம நியாயத்தை மறந்து விட்டீர்களா? தர்ம நியாயத்தை பற்றி என் தமையனுக்கு எடுத்துக் கூறும் அளவுக்கு தாங்கள் வளர்ந்து விட்டீர்களா? தாரமாக உள்ளவர்கள் கணவனுக்கு உபதேசம் செய்வது தவறு என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்களா? தலைவனானாலும் சமயனானாலும் தக்க சமயத்தில் நன்மையை எடுத்துச் சொல்வதுதான் உண்மையான உறவு. உறவை பற்றி பேசும் உரிமை உங்களுக்கு. அஜமுகி, ஏன் அப்படி பேசுகிறாய்? அவரும் உனக்கு ஒரு தமையன் தானே? சமயனா? பிறந்ததெல்லாம் பிறப்பாகி விட முடியுமா? வேலையெல்லாம் தாய்மையாகிவிட முடியுமா? முடிவாக சொல்லுங்கள். அஜமுகிக்காக அமரர்களை மேலும் கொடுமைப்படுத்தத்தான் போகிறீர்களா? என்ன யோசனை? ஆம் என்று சொல்லுங்கள். இல்லை என்று சொல்லி அதமுடியின் ஆணவத்தை அடக்குங்கள். போதும். முப்புறமும் நின்று என்னை சொல்லால் சுடுகிறீர்கள். இப்போது எவர் புறம் சாய்வதென்று எனக்கே புரியவில்லை. சுவாமி, எதனால் இந்த குழப்பம் வந்தது? நன்மையை மறந்து தீமையை புரிந்ததால் வந்ததனை. நன்மை தீமை இவை இரண்டுக்கும் இடையில் நான் கூறும் உண்மையை சற்று சிந்தியுங்கள். மூவரும் சேர்ந்து என்னை மூடலாக்குகிறீர்கள். இல்லை, மூவுலகமும் போற்றும் அளவிற்கு அசுரகுல தலைவனாகவே இருக்க வழி சொல்லுகிறேன். முதலில் வானவரை விடுதலை செய்கிறேன் என்று வாக்கு கொடுங்கள். வன்சேலை இனி மறந்தும் செய்வதில்லை என்று எனக்கு உறுதி கூறுங்கள். தங்கையின் கரம் துண்டித்ததற்கு பழிக்கு பழி வாங்குவேன் என்று சபதம் செய்ததை மறக்க மாட்டேன் என்று முதலில் எனக்கு சத்தியம் செய்து கொடுங்கள். அஜமுகி, ஓடும் என் மனோரதம் உன் வழிதான் செல்கிறது. உன் முடிவே என் முடிவு. வருகிறேன். சுவாமி, சுவாமி, காலம் கடந்து கொண்டே இருக்கிறது. கடுமையான தண்டனைகளுக்குள்ளாகி சூரனின் கொடுமைகளை வானவர்கள் சகித்துக் கொண்டே இருக்கின்றனர். குமரனோ உங்களை விட வேடிக்கை விளையாட்டுகள் புரிந்த வண்ணம் இருக்கிறார். தாங்களும் மௌனம் சாதிக்கிறீர்கள். இப்படியே இருந்தால் அல்லல் படும் அமரர்களின் நிலை என்ன ஆவது? உமா, சமயம் வந்துவிட்டது. சரவணனால் சூரனுக்கு மரணம் சமீபித்து விட்டது. ஆறுமுகனின் அறிவும் திறனும் வானவர்கள் உணர வேண்டும் என்று இத்தனை நாள் அவனை இங்கிருக்கச் செய்தோம். இனி அவன் வீரத்தை உலகத்தவர் உணரும்படி செய்கிறோம். முருகா, கந்தா, நீ காத்திருந்த காலம் வந்துவிட்டது. நன்றி கொன்றவனை அழித்து எங்கு முன்னால் நன்மை உண்டாகும் நேரம் நெருங்கிவிட்டது. இன்றே புறப்படு. இதுவே தருணம். சூரனை அழித்து வானவர்களுக்கு வாழ்வு கொடு. தந்தையே, தங்கள் கட்டளைக்காகவே காத்திருக்கிறேன். வரம்பெற்ற சூரன் பரம்பொருளையே மறந்துவிட்டான் என்றால் அதற்கு பாடம் கற்பித்தே தீர வேண்டும். சென்றுவா என தங்கள் திருவாக்கிலிருந்து வார்த்தை உதயமாகும் போதே வென்றுவா என்ற அர்த்தமும் அதற்குள் அடங்கிவிட்டது. இன்றே புறப்படுகிறேன். அன்னையே, ஆசி கூறி அனுப்புங்கள். முருகா, எனது வல்லமையால் உருவாக்கப்பட்ட சக்தி வேல் இது. வெல்ல முடியாத பகையெல்லாம் இந்த வேலை கொண்டு வென்றுவிடு. முடிவில் வீரவேலை வீசு சூரனை சம்ஹாரம் செய். வேல் என்றால் முருகன், முருகன் என்றால் வேல் என்று சொல்லும் அளவிற்கு இது என்றும் உன் கரத்திலேயே இருக்கட்டும். எங்கு எவரை அழிக்க ஏவினாலும் அதை முடித்து வெற்றி வேலாக மீண்டும் உன்னிடமே வந்து சேரும். பக்தருக்கு ஞானவேல், பகைவருக்கு வீரவேல். இதோ பெற்றுக்கொள். வேலவா, வேலோடு செல்லும் உன்னுடன் ஒரு மாபெரும் வீரனையும் துணையாக அனுப்புகிறேன். வீரபாகு, நீயும் உன் சகோதரர்களும் பூதப்படைகளுக்கு தலைமை தாங்கி முருகனுக்கு துணை புரியுங்கள். வெற்றி வேலனுக்கு துணை வீரபாகு என்ற தத்துவத்தை மறக்காமல் வெற்றி வெற்றி என்று சென்றவிடமெல்லாம் சிறப்படையுங்கள். தக்க சமயத்தில் பக்தர்களை காக்கும் இறைவா, ஆணவ பேயாகி ஆடுபவர்களை எல்லாம் முடிவில் ஆட்டி வைத்து அடக்கி வைக்கும் தலைவா, உங்கள் திருக்கண் அசைந்தால் போதும், அசைத்து விடுவோம் அசுரர்களை.
செய் என்று ஒரு வார்த்தை உங்கள் திருவாக்கிலிருந்து வந்தால் போதும், பொய்யர்களை அழித்து மெய்யுணர்வை நிலைவரச் செய்கிறோம். தாயே, சுற்றி நில்லாதே போ பகையே, துள்ளி வருகிறது வேல் என்ற தாரக மந்திரத்தை சொல்லி சொல்லி தீமையை ஒழித்து பெண்மையின் தன்மையை பீடத்திலேற்றி விடுகிறோம். அன்னை பராசக்தியே ஆசி கூறி அனுப்புங்கள். வெற்றியோடு திரும்புங்கள். எமது பூரண நல்லாசிகள். வீரபாகு, அமரர்களை சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்தும் அசுர குலத்தவர்க்கு அம்மையப்பரின் கட்டளைப்படி சரியான புத்தி புகட்ட வேண்டும். புத்தி புகட்டுவதோடு மட்டுமல்ல, புல்லர்களின் மண் செயல்களுக்கு சரியான பாடம் கற்பித்து அவர்களின் ஆணவத்தையே அடியோடு அழிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சூரன் முதல் அசுரகுலத்தின் கடைசி குடிமகன் வரை வேரோடு அழித்து இனி வானவருக்கு எதிராக ஒரு வஞ்சகரும் தோன்றாமல் செய்துவிட வேண்டும். நமது தந்தை ஈசனிடமே வரங்களை பெற்று வாழ்ந்து வாழ்ந்து வந்ததை மறந்து நன்றியை கொண்டு இப்பொழுது நம்மையே எதிர்க்க துணிந்து விட்டான் அந்த சூரன். அவனை சித்திரவதை செய்து அவன் சடலம் கூட அவன் சந்ததியாருக்கு கிடைக்காமல் பொடி பொடியாக்கி காற்றோடு காற்றாய் கலந்து விட வேண்டும். இப்பொழுதே அனைவரும் சென்று அவனை பழிக்கு பழி வாங்கிவிட வேண்டும். பழி வாங்குவதோடு மட்டுமல்ல, அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் வீர மகேந்திரபுரத்தையே கடலோடு கடலாய் கரைத்து விட வேண்டும். வில்லிலும் வாளிலும் வல்லவர்கள் என்ற வீராப்போடு தலை நிமிர்ந்து எதிரே வந்தால் வேலுண்டு பயமில்லை என்ற தாரக மந்திரத்தை மனதிலே கொண்டு வெற்றி வாகை சூடி வருகிறோம். வேலவா, செந்தூரமிட்டு வாழ்த்தி அனுப்புங்கள் எங்களை. வீரபாகு, அசுரர்கள் தான் அறிவை இழந்து அடாத செயல்களை செய்து வருகிறார்கள் என்றால் நாமும் மாத்திரப்படுவது முறையல்ல. வேலவா, நல்லோர்க்கு நல்வழியில் சென்று நன்மை எடுத்துச் சொல்ல வேண்டும். தீயோர்க்கு அவர் வழியே நாமும் சென்று புத்தி புகட்ட வேண்டும். அதுதான் முறை. பிறக்கும் போதே தீயவர்களாக யாரும் பிறந்து விடுவதில்லை. இறக்கும் போது நல்லவர்களாக எல்லோரும் இறந்து விடுவதும் இல்லை. அதைவிட தவறான பாதையில் செல்பவன் வழியை பின்பற்றினால் அவனிலும் நாம் தாழ்ந்தவனாகி விடுகின்றோம். வழியோடு செல்ல வேண்டும் என்று சொல்லும் தாங்கள் அசுரர்களின் சிறையிலே அடைபட்டு இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் வானவர்களின் நிலையும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். வீரபாகு, இன்னலுக்கு பிறகுதானே இன்பம். இன்பம், அந்த இன்பத்தை வானவர்கள் நிரந்தரமாக அனுபவிக்க வேண்டும் என்றால் அவர்களை அல்லல்படுத்துவோரை அழித்தே தீர வேண்டும். அழிப்பதற்கு முன் தீயவனே திருந்திவிட்டான். அவனாவது திருந்துவதாவது. வீரபாகு, சூரன் இன்று தீயவனாக இருக்கலாம், ஆனால் அன்று ஈசனிடம் மிகுந்த பற்றுதல் உள்ளவனாக இருந்திருக்கிறான். தன் சக்தியை தவிர வேறு எந்த சக்தியாலும் உனக்கு மரணமில்லை என்று நமது தந்தையாரே அவனுக்கு வரம் கொடுத்திருக்கிறார் என்றால் அவனது பக்தியை என்னவென்று பாராட்டுவது? அப்படிப்பட்ட சிவபக்தனை அழிப்பதை விட நல்லவனாக்கி வாழ வைப்பது சாரச் சிறந்ததல்லவா? வேலவா, அவன் விதியையே நிர்ணயித்த வேதநாயகன் இனி அவன் திருந்தவே மாட்டான் என்று முடிவு கட்டித்தானே தங்களையும் படைத்து தங்களுக்கு துணையாக எங்களையும் படைத்து அவனை அழிக்க அன்னையார் உமது கையில் வேலையும் கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். நவகுமாரர்களே, முடிவாக உங்கள் கருத்து என்ன? சண்முகப் பெருமானே, சமரசம் பேசுவதால் எவ்வித பலனும் இல்லை. அதைவிட அசுரர்கள் சமாதானத்தை நாடப்போவதும் இல்லை. முடிவாக சமருக்கு செல்வதே சாலச் சிறந்தது. வீண் பேச்சு தேவையில்லை. சூரனை வதைத்து நீதியை காக்க வேண்டும். அதற்கு வல்லமை தந்திடுவாள் அன்னை பராசக்தி வாழி என்றே துதித்து வென்று வருவோம் பகையை. வேறவா, விடை கொடுங்கள். வீரபாகு, போருக்கு செல்வதற்கு முன் நான் உனக்கு ஒரு கட்டளை இடுகிறேன், அதன்படி நடக்கிறாயா? உத்தரவிடுங்கள். நான் மட்டும் தனியே சென்று விலங்கிட்டு சூரனை மட்டும் இங்கு கொண்டு வந்து நிறுத்தவா? வேண்டாம், ஒரு முறை சூரனிடம் நீ தூது சென்று வா. தூதா? நேர்மையாக நடக்கும் போருக்கல்லவா தூது? வீரபாகு, சொன்னதை செய். ஆத்திரப்படாமல், அமைதிக்கு பங்கம் வராமல் தூதுவனுக்கு உண்டான இலக்கணப்படி நபரை விடுதலை செய்து பஞ்சக செயல்களுக்கெல்லாம் மன்னிப்பு கோரினால் வாழலாம், இல்லை களத்தில் சந்திக்கலாம் என்று சொல். வெற்றிவேல்! எம்மை வெல்லும் அளவு அந்த குமரனுக்கு வல்லமை எங்கிருந்து வந்தது? எவர் கொடுத்த சக்தி அது? எப்படிப்பட்டவன் அவன்? யாராயிருக்கலாம்? அவரையா யாரென்று கேட்கிறாய்? உன்னை ஒழிப்பதற்கென்றே உலகில் தோன்றியவர், வேலோடு வந்திருப்பவர், உன்னால் வேதனைப்படும் அமரர்களை விடுவிக்கப் போகிறவர். வேலன், வேதத்திற்கு சீலன், பார்வைக்கு பாலன், பகைவர்க்கு காலன். எத்தனை பெயர்கள் அவனுக்கு! கந்தன் என்பார், கடம்பன் என்பார், கார்த்திகேயன் என்பார், முகனன்பார், முகனன்பார், சண்முகனன்பார். உன்னையும் அழித்த பிறகு சூரனையும் வதைத்த சூரன் என்பார். போது நிறுத்து. வார்த்தையிலே அழகு கூட்டி, வர்ணனையிலே ஜாலம் காட்டி, சொந்த அலங்காரத்துடன் என்னை பேட்டி காண வந்திருப்பவனே, யார் நீ? சொல்லுக்கும் பொருளுக்கும் முத்தமிழுக்கும் தமிழின் இனிமைக்கும் ஆயகலை 64க்கும் 6 சாஸ்திரத்திற்கும் 4 வேதத்திற்கும் உன்னை பழமைக்கும் பின்னை புதுமைக்கும் தலைவன் அவன். அவனே வேலவன். அவன் அனுப்பிய தூதுவன் வீரபாகு தேவன். ஓ, வேலவன் அனுப்பிய தூதுவனோ? தூதுவன் மட்டுமல்ல,
திருக்கையில் அமரட்டும். சற்று பொறுங்கு, இவனை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ பார்த்துக் கொள்வாய், நான் பார்த்துக் கொள்வேன். எங்கு வந்தாய்? எதற்காக வந்தாய்? வந்த விஷயத்தை சுருக்கமாக சொல்லிவிட்டு சென்று விடு. படிப்பையெல்லாம் கற்றாயே தவிர பண்பை கற்க மறந்து விட்டாய். நீ என்ன செய்வாய் பாவம்? என்று உன் தங்கை அஜமுகி கையெழுபட்டு வந்தாலோ அன்றே உன் அறிவும் மழுங்கிவிட்டது. தூதாக வந்தவனை கௌரவித்து ஆசனம் அளித்து அமரச் செய்து பிறகு வந்த செய்தியை கேட்பதை விடுத்து நிற்க வைத்துக் கொண்டே பேசுகிறாயே, இதுதான் நீ கற்ற கலையோ? ஆசனமா? உனக்கு நான் கொடுக்கவா? பைத்தியக்காரா! அசுரகுலத்தவர் அவரும் அரசவையிலே மாத்தான் எவனுக்கும் ஆசனம் இல்லை என்று அன்றே சாசனம் செய்து விட்டேன். தேவைப்பட்டால் நின்று சொல், இல்லை சென்று விடு. நீ என்ன எனக்கு ஆசனம் கொடுப்பது? சரவண பெருமகன் அருளால் உனக்கு சமமான ஓர் ஆசனத்தை நானே ஏற்படுத்திக் கொண்டு அதில் அமர்ந்து பதில் சொல்வேனே அல்லாது நானாவது நின்றாவது உன்னோடு பேசவாவது. முருகா! உனக்கு சிம்மாசனம், எனக்கும் சிம்மாசனம். அங்கே பணிப்பெண்கள், இங்கேயும் பணிப்பெண்கள். நீ சூரன், நான் வீரன். சரிதானா? இரவாகு இம்மாதிரி மந்திரஜால வித்தைகளை கண்டு பயந்து விடுவேன் என்று எண்ணிவிடாதே. மாயை என்பவள் தான் என்னை பெற்றெடுத்த தாய். தெரியுமா உனக்கு? அந்த மாயையை படைத்த பரமன் தான் வந்திருக்கும் வேலவரின் தந்தை. அது புரியுமா உனக்கு? அவன் தந்தை ஈசனிடம்தான் உலகில் எந்த சக்தியாலும் என்னை வெல்லக்கூடாது என்று வரத்தை பெற்றிருக்கிறேன். அதை அறிந்தாயா நீ? வரத்தை பெற்றபின் நடக்கும் தரத்திலே தாண்டு விட்டாய் என்றுதான் சிரத்தையே அறுக்க 12 கரத்தோடு 6 முகத்தை படைத்திருக்கிறான் பரமன். அதை உணர்ந்தாயா நீ? 6 முகமானார் என்ன, 1000 முகம் படைத்தவனானார் என்ன? இந்த சூரனை வெல்ல உலகத்தில் இனி எவனும் பிறக்கவும் இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லை. என்னை வெல்லவோ கொல்லவோ குமரன் தேவையில்லை. நானே என் சொல்லினால் சுட்டு விடுவேன். ஆனால் அது வேலவனின் வேலுக்கு பெருமை இல்லையே என மன்னித்தேன். போ. நீயா என்னை வெல்லவா? உன்னால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? உனக்காகவே தாண்டி வந்தேன் கடலை. வாங்குவேன் உன் உடலை, அணிவேன் மாலையாய் குடலை, அனுப்புவேன் சுடலை. ஆனால் என் முருகன் கட்டளை இடலை, அதனால் உன்னை தொடலை. வீரமாதோ, எங்கு வந்திருக்கிறாய்? எந்த இடத்திலிருந்து எதிர்வாதம் செய்கிறாய் என்பதை நினைவில் வைத்து பேசு. புரிகிறது. நான் இருப்பதோ வீர மகேந்திரபுரி. உங்களுக்கே இந்த கோபவெறி. அமரர்களை கொண்டு போய் ஐயன் பாதத்தில் சேர்ப்பதே நல்ல நெறி. இல்லையே உங்கள் நாட்டையே பொசுக்கிவிடும் கந்தனின் தீப்பொறி. அற்பதே, உயிரோடு திரும்ப வேண்டும் என்றால் மறுமொழி பேசாமல் முதலில் நீ ஓடிவிடு. ஓடப்போவது நான் அல்ல, நன்மையை நாடப்போவது நீயும் அல்ல. முடிவாக முருகன் தூது அனுப்பிய உபரத்தை சொல்கிறேன் கேள். அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தும் அமரர்களை விடுதலை செய்து ஆறுமுகன் பாதத்திலே வீழ்ந்து ஆறுதலை அடை. இல்லை, இந்த நாட்டுக்கு நீ தலைவன் இல்லை, இனி உனக்கு தலைமுறையும் இல்லை, உன் தலையும் இல்லை. மதிகட்டவனே, என் பலமரியாதை பிதற்றுகிறாய். ஒருவனாக வந்திருப்பதால் நீ உயிர் தப்பினாய். போய் உன் தலைவரிடம் சொல், இந்த ஊருக்குள்ளே வந்து போருக்கு வந்தது தவறு என்று உன் முருகனை என் காலில் விழச் சொல். வேண்டுமென்றால் யாருக்கும் தெரியாமல் மன்னிப்பளிக்கிறேன். சூரனே, என்னே உனது தலைகணம். வேண்டாம் இந்த அற்ப குணம். நன்மையை நாடுவதே நல்ல இனம். இதுவே தருணம். ஐயன் பாதத்தில் அடைந்து விடு சரணம். இல்லையே நாளை நிச்சயம் உனக்கு மரணம், மரணம், மரணம். சரணமும் மரணமும் சூரனுக்கில்லை, உன் சரவணனுக்கென்று சொல். அறிவில் அந்தகனாகி ஆணவத்தின் சிகரமாகி நீதியை நஞ்சாக்கி நெறிமுறையை காற்றிலே பறக்க விட்ட அசுரகுல தலைவனே, நீயும் உன் பரம்பரையும் நிச்சயமாய் வேலவனின் வேலுக்கு இறை. அதுதான் முறை. இதுவே என் முடி உரை. வருகிறேன். என்ன சொன்னாய்? ஒரு தூதாக வந்த என்னை கொல்வது உனக்கு பாவம். அதைவிட தூதாக வந்த நான் உன்னை கொல்வது எனக்கு பாவம். களத்திலே சந்திப்போம். வரட்டுமா? சிறுவனே, செத்து முடியாமல் வந்த வழியே சென்று விடு. சூரபத்மா, என்னை சிறுவன் என்று அழைத்தாய்.
இப்போது என் கண்களுக்கு நீதான் சிறுவனாக தென்படுகிறாய். திருமதி படைத்தவனே, கட்டை அவிழ்த்து விட்டு என் கந்தன் தன் இஷ்டப்படி ஆரவிட்டிருக்கிறான். உன்னை பேய் என்று முடிவு கட்டி ஆடி ஆடி நீ உச்சகட்டத்திற்கு வந்ததும் அடக்கி விடுவார், நீயும் அடங்கி விடுவாய். ஒடுங்கிய பின் ஓய்ந்து விடும். அதன் பின் காலம் மாறும். தர்மம் என்று வெல்ல காண்போம் எமது வேலின் மேலானை. இது நான் சொல்லும் வார்த்தை என்று எண்ணிடல் வேண்டாம். தரையற்ற தெய்வத்தின் வார்த்தை. இதை சாதனை செய்க அன்னை பராசக்தி தேவி. ஓடிப்பிடியுங்கள் அந்த வீரபாகுவை. எங்கு ஒளிந்தாலும் மறைந்தாலும் தேடி கண்டுபிடித்து கொல்லாமல் கொண்டு வந்து என் முன்னே நிறுத்துங்கள். எல்லா சித்திரவதைகளையும் செய்து விடலாம். சோதர, விட்டுவிடு. வீரபாகுவை மட்டுமல்ல, உன் பிடிவாதத்தையும் இன்றோடு விட்டுவிடு. படையுடன் ஈசன் மைந்த நமது எல்லைக்குள் வந்த போதே நாம் பலகீனமடைந்து விட்டோம். இனி பணிவதை தவிர வேறு வழியே இல்லை. சித்தப்பா, அடுத்தவன் செய்த அவமரியாதையை விட தடுத்து நிறுத்தும் தங்கள் பேச்சு மேலும் சினத்தை உண்டாக்குகிறது. உங்களுக்கு மானமில்லை, ரத்தம் கொதிக்கவில்லை. எனக்கு தந்தை என்றால் உங்களுக்கு தமையன் அல்லவா? அவரை அலட்சியப்படுத்திய கூட்டத்தினரை பணிவதா? அதை விட நாம் செத்து மடிவதே மேல். பானுகோபா, சென்று வா. குமரன் அவரை சேர்ந்த கூட்டத்தினரை வென்று வா. வானவர்கள், பொன்னகரத்தில் வாழ்பவர்கள் என்றெல்லாம் பெயர் பெற்ற நாம் அசுரர்களின் சிறைச்சாலைக்குள் அடைபட்டு அவர்களது கொடுமைகளுக்கு ஆளாகி என்று விடுதலை பெறப் போகிறோம் என்று இன்று வரை தெரியாமல் இருக்கிறோம். ஜெயந்தா, எல்லாம் உணர்ந்த ஈசனை நாம் இன்னல்கள் அனுபவிப்பதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது பேசுவதற்கு என்ன இருக்கு? வருவதெல்லாம் வர வந்துவிட்டார் ஐயன். வாழ்வடித்து உங்களை காப்பாற்ற செந்தூரிலே படைகளுடன் முகாமிட்டிருக்கிறார் முருகன். கொன்று விடுவார் சூரனை, வென்று விடுவார் அசுரர்களை, நின்று வேல் காக்கும் உங்களை. ஐயா, தாங்கள் யார்? கேட்கவே தேவையில்லை. அசுரர்களின் மாளிகையில் இதுவும் ஒன்று. நம் உள்ளத்தின் உண்மைகளை எல்லாம் வெளிப்படையாக தெரிந்து கொண்டு மேலும் நம்மை கொடுமைப்படுத்தி இப்படி ஒரு நாடகம் நடத்துகிறார்கள். இதை யாரும் நம்ப வேண்டாம். பாவம், சஞ்சலத்தின் எல்லையை கடந்து விட்டதால் சத்தியமெல்லாம் பொய்யாக தோன்றுகிறது உங்களுக்கு. சந்தேகமே வேண்டாம். வேதநாயகன் நெற்றிக்கண்ணிலே தோன்றிய வெற்றி வடிவேலன் சூரனை வதைத்து உங்களை விடுவிக்கவே படைக்கப்பட்டவன். அன்னவனுக்கு துணை நிற்பவன் வீரபாகுத்தேவன். தீர்ந்ததா சந்தேகம்? இனி சந்தேகமே இல்லை. உறுதியாக நம்புகிறோம். வீரபாகு, சந்தேகத்திற்கு மன்னிக்கும். அல்லல் பட்டு அழிந்து கொண்டிருக்கும் நாங்கள் சூரனை அழிக்கும் வரை காத்திருக்க வேண்டுமா? இன்றே எங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாதா? ஏன் முடியாது? அசுரர்களை அழித்து உங்களை எல்லாம் விடுவிக்கும் சக்தியை அன்னை பராசக்தி எனக்கு தந்திருக்கிறாள். ஆனால் வந்திருக்கும் கந்தனுக்கு அது பெருமை இல்லை. ஆகவே பொறுத்திருங்கள். வேணுண்டு வினை தீரும். எங்களை எல்லாம் சித்திரவதை செய்த சூரனையும் அவனை சேர்ந்தவர்களையும் அழிக்கு பழி தீர்க்க வேண்டும். தலைவர்களை சிறையில் அடைத்து விட்டால் அவர்களிடம் நடந்து கொள்ளும் பண்பை கூட மறந்து விட்ட சூரனுக்கு சரியான பாடம் கற்பிப்போம். கவலை வேண்டாம். ஆறுதல் சொல்ல வந்த வீரபாகு, அமரர் அனைவரும் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அமர வாழ்வை மீண்டும் ஆறுமுகன் உங்களுக்கு தந்துவிட்டால் நீங்கள் அவருக்கு தரும் பரிசு மீண்டும் எனக்கு கிடைக்கும் இந்த பதவி கந்த பெருமானுக்கு காணிக்கையாக செலுத்தி விடுகிறேன். பதவி அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர். ஈசனுக்கே உபதேசம் செய்து தகப்பன் சுவாமி என்ற பெயர் பெற்றவர் அவர். அவருக்கு இந்த பதவியா? அப்படிப்பட்டவரை எங்களுக்கு மருமக பிள்ளையாக்கி கொண்டால் எப்படி? தேவசேனாபதியாக வந்திருக்கும் திருக்குமரனுக்கு தெய்வ யானையை பரிசாக கொடுத்து விட்டால் நல்ல முடிவு, உயர்ந்த பரிசு. வெற்றி திருமகளை சந்தித்தபின் இந்த திருமகளை சந்திக்கட்டும். மிக்க மகிழ்ச்சி. வேதனை விடுங்கள், விடைபெறுகிறேன். வீரபாகு, ஒரே ஒரு வேண்டுகோள். என்ன? வந்திருக்கும் கந்த பெருமான் திருவுருவத்தை நாங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டாமா? வேலவா, அஞ்சு முகன் தோன்றின் ஆறுமுகன் தோன்றும். வெண்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும். முருகா, வீரபாகு, சூரனை கண்டாயா? தூது சென்ற விவரத்தை சொன்னாயா? அறிவுரைகள் அனைத்தும் எடுத்துச் சொன்னேன் அசுரனுக்கு. அவன் ஆணவம் நீங்கிய பாடில்லை. அளவுக்கு மீறி பேசிவிட்டான். ஆத்திரம் எனக்கும் வந்தது. ஆயினும் அமைதியோடு இருந்து விட்டேன். முடிவில் வாளெடுத்து வீச வந்தான். சூரனே, வேலெடுத்து வந்திருக்கும் கந்தன் உன் விதியையே முடித்து விடுவார் என்று சூளுரைத்து வந்து விட்டேன். கந்தா, வீரபாகு, விவேகத்தோடு நாம் நடந்து கொண்டாலும்
சூரன் விதி வழியே மதி செல்கிறது. வீணாக இனி நேரத்தை கடத்தி பயனில்லை. சூரன் நகரத்தை நோக்கி நமது படைகள் புறப்படட்டும். ஒரு விண்ணப்பம் முருகா. என்னது? நாம் சூரனின் நகரத்தை நோக்கி செல்லும் வழியிலே அவன் தம்பி தாரகாசூரன் என்பவன் பெரும் வீரன் கிரௌஞ்ச மலையை ஆட்சி செய்து வருகிறான். முதலில் அந்த மலையை பிளந்து தாரகாசூரனையும் கொன்றால்தான் நமது படைகள் தடையின்றி செல்ல பெறும். என்னே சகோதரர்களின் ஒற்றுமை. தன்னுயிர் பிரிந்த பின்புதான் தமையனுயிர் பிரிய வேண்டும் என்ற எத்தனை நல்ல எண்ணம் அந்த தாரகாசுரனுக்கு. எண்ணத்திலே அழகு, நடத்தையிலே களங்கம். இதற்கு தாங்கள் காட்டுவது பரிவு. இது என்ன நாடகம்? சரி, புறப்படுவோமா? உத்தரவு. முருகா, அதோ தெரிகிறதே, அலைகடலையே மறைத்து வானளாக உயர்ந்து நிற்கிறதே, அதுதான் கிரௌஞ்ச மலை. அங்குதான் சூரனின் தம்பி ஆட்சி செலுத்துகிறான். வீரபாகு, இது என்ன விந்தை? தமையன் நகரத்தையே மறைத்து நிற்கிறது தம்பி ஆட்சி செலுத்தும் மலை. முதலில் அந்த மலையை பிளந்தால்தான் சூரனின் நகரமே நமது கண்ணுக்கு தெரியும். வீரபாகு, அன்னை கொடுத்த வேலுக்கு முதல் இரையாவது கிரௌஞ்ச மலை. அது மட்டுமல்ல, அசுரர் குலமே அஞ்சி நடுங்கப் போவது இந்த மலை அழிந்த பிறகுதான். வேலவா, துவக்குங்கள் நற்செயலை. வெற்றிவேல்! அழிந்தது கிரௌஞ்ச மலை, இனி ஒழிந்தது சூரனின் ஆட்சி. சக்திவேலின் வல்லமையை சகலர் உணரும் காலம் வந்து விட்டது. முருகா, உத்தரவிடுங்கள், நமது படைகள் புறப்படட்டும். வீரபாகு, சூரன் வாழும் வீரமகேந்திரபுரத்தின் அழகை கண்டாயா? கடலின் நடுவே இத்தனை பெரிய நகரத்தை நிர்மாணிக்க அவன் எத்தனை பாடுபட்டிருக்க வேண்டும். அத்தனையும் ஒரு நொடி பொழுதில் நாம் அழிக்கப் போகிறோமே. சாகப் போகிறவனுக்கு கடைசியாக தாங்கள் காட்டும் சலுகையாயுது. இனி தாமத வேண்டாம். அவனது படைகள் புறப்படும், நம் படைகள் அவன் நகரத்தையே சுற்றி வளைக்க வேண்டும். உத்தரவிடுங்கள். பானுகோபா, என் நெஞ்சமெல்லாம் கொதிக்கிறது. வந்திருக்கும் கந்தன் தம்பி தாராசுரனை வதைத்து அவன் வாழ்ந்த கிரௌஞ்ச மலையையும் அழித்து விட்ட செய்தி கேட்டதிலிருந்து என் வேதனை எல்லை கடந்து நம்மை வெல்ல இனி எவரும் இல்லை என்று எண்ணும் நேரத்திலே இப்படி ஒரு புது பகைவன் தோன்றியிருக்கிறான். அப்பா, கவலை விடுங்கள். அடுத்து தங்கள் கட்டளை என்ன? உடன் புறப்படு. வேலவன், வீரபாகு, அவனைச் சேர்ந்த வீரர்கள் அனைவரையும் அடித்து படிக்கு படி வாங்கி அசுரகுலத்தின் மானத்தை காப்பாற்று. வெற்றியோடு திரும்ப. சுவாமி, இது என்ன போர்க்கோலம்? தந்தையின் கட்டளை. தாங்கள் செல்லும் அளவுக்கு போராட்டம் இன்னும் நீடிக்கிறதா? நீடிப்பதா? நிலைமை நம் பக்கம் அவ்வளவு சரியாக இல்லை. எதனால்? பகைவரின் படைபலத்தை குறைத்து எடை போட்டு விட்டோம். இன்று அதன் விளைவு, சென்ற வீரர் ஒருவர் கூட உயிரோடு திரும்பவில்லை. வந்திருப்பவரும் வலிமை படைத்தவர் என்று தெரிந்த பிறகு போரை வளர்ப்பானே. சமரசமாக போய்விட்டால் இருவர் சார்பிலும் உயிர்கள் மிஞ்சுமல்லவா? இல்லை, இன்று நானே களம் சென்று நேரில் கண்ட பிறகுதான் வெற்றி எவர் பக்கம் என்று நிர்ணயிக்க முடியும். விடை கொடு. வேண்டாம். பயந்து விட்டாயா கோழை? ஆழிசூழ் உலகிற்குள்ளே பானுகோபன் வில்லுக்கு எதிர்வில் உண்டோ? வில்லும் வாளுமாக இருந்தால் பயமில்லையே. வேலொன்று புதிதாக வந்திருக்கிறதே. பேதை, உன் விழியின்ற வேல் கொண்டு தாக்கினால் ஒரு கால் சோர்ந்து விடுவேனே அல்லாது வந்திருக்கும் கந்தனின் வேல் என்னை வென்று விடாது. தைரியமாக வெற்றி நம் பக்கம் என்று வாழ்த்தி அனுப்பு. பானுகோபா, என்ன பார்க்கிறாய்?
நான் அந்த சூரனின் மைந்தன். வீரபாகு, எங்கு சென்றாலும் பானுகோபன் முடிவில் என் வேலுக்கு இரையாகுவான். களத்திலே சென்று வில்லை நான் பூட்டுகிறேன், கணை தொடுக்கிறேன், வாளை எடுக்கிறேன். ஆனால் கரங்களோ அந்த கந்தனை வணங்கவே செய்கிறது. கோழையே, சிறு குழந்தை போல் பயந்து விட்டாய். கோழை அல்லப்பா, இந்த வீர மகேந்திரபுரத்தை நீங்களே ஆள வேண்டும் என்ற ஆசையால் சொல்கிறேன். சிறையில் அடைத்திருக்கும் மாணவரை எல்லாம் உடனே விடுதலை செய்யுங்கள். இதுவே என் இறுதி விண்ணப்பம். பானுகோபா, தந்தைக்கு மகனாற்றும் கடனாயுது. நீ எனக்கு பிள்ளையா, நான் உனக்கு பிள்ளையா? வேதம் தெரிய வேண்டும் எனக்கு. வினை யாரை விட்டது? விடை கொடுங்கள். வென்று வா. விதிக்கு எவருமே தப்ப முடியாது என்ற தத்துவத்தை வேலனிடம் போருக்கு சென்ற பிறகுதான் நானும் கற்றுக்கொண்டேன். வேலவா, என்ன விளையாட்டு இந்த சிறுவனோடு? முடித்து விடுங்க அவன் விதியை. பானுகோபா, தலைமகனே, தந்தைக்கு மகனாற்றுவான் ஈமக்கடன் என்று உன்னை பெற்றேன். முடிவில் உனக்கு நான் இறுதி கடன் செலுத்தப் போகிறேன். குமரா, என் குலத்தை அழித்து உன்னை பழிக்கு பழி தீர்க்கிறேன். இடமும் வலமுமாக நின்ற சகோதரர்கள், ஈன்ற பிள்ளைகள் அனைவரும் ஆண்டு போனதிலிருந்து வந்திருப்பது ஈசனின் மாபெரும் சக்தி என்று உனக்கு தோன்றவில்லையா? பரமன் என்று நமக்கு வரம் கொடுத்த போதே தன் சக்தியை தவிர வேறு எந்த சக்தியாலும் உனக்கு மரணம் இல்லை என்று கூறியது நினைவில்லையா? பழமையை நினைத்துப்பார். பாலன் என்று நீ கருதும் குமரனே நமது குலத்தை அழிக்க வந்த காலன் என்று நினை. தவறு செய்வது இயல்பு, தன்னை தானே உணர்வது பண்பு. நன்றி கட்டவனே, சிறிதும் நாணமற்று பிறக்குகின்றார். இன்ற உப்பிருக்கே நாசம் தேடுகின்றவனே, அன்று தொட்டு நீயும் என் அழிவை நாடுகின்றாய். பகைவனுக்கு நெஞ்சும் தமையனுக்கு வயிறும் என்று காட்டவே இந்த பரந்த உலகிலே பிறந்து விட்டாயோ? என்ன குற்றம் கண்டாய்? தர்மம் யார்குறைக்க வந்தாய்? நன்றியை நான் மறக்கவில்லை. செஞ்சோற்று கடனை முடிக்க நான் படையுடன் போகவும் தயங்கவில்லை. ஆனால் நான் செத்து மடிந்த பிறகாவது உனக்கு புத்தி வந்தால் போதும். விடைகொடு. வருகிறேன். தடையில்லை, வெற்றி உனக்கே. வருகிறேன். சிங்கமுகா, என்ன தயக்கம்? ஏன் அப்படி பார்க்கிறாய்? சென்று நான் மீளப் போவதும் இல்லை, நின்று நீ இந்த மண்ணை ஆளப் போவதும் இல்லை. வருகிறேன். வந்திருப்பவன் சிறிது வல்லமை படைத்தவன். நமது சகோதரர்களை சோர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிங்கமுகா, நீயும் அடித்து விட்டாயா? அசுரர் குரவியை அடியோடு அடித்து விட்டதா? குமரா, இதோ நானே புறப்படுகிறேன். உன்னையும் உன் கூட்டத்தினரையும் ஒழித்து விட்டு திரும்புகிறேன். சூரனே, ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடினாய், பேசாத பேச்செல்லாம் பேசினாய். இப்போது உன் நிலை எண்ணிப்பார். யாருமற்ற அனாதை நீ. ஐயோ பாவம்.
ஆயுதமெல்லாம் இழந்து நிற்கும் உன்னை பார்க்க எனக்கே பரிதாபமாக இருக்கிறது. போர்க்களத்தை ஒருமுறை சுற்றிப்பார். உன் ஆணவத்தால் அசுரகுலமே மண்ணோடு மண்ணாய் மடிந்து விட்டது. இனி யாரைக் கொண்டு ஊரை ஆளப் போகிறாய்? சூரனே, இனியாவது மனம் திரும்பி வானவரை கொடுமைப்படுத்தியது தவறு என்று மன்னிப்பு கேள். அவசரமில்லை, சிந்திக்க ஒரு நாள் அவகாசம் தருகிறேன். இன்று போய் நாளை வா. சூரனே, திருமகளும் கலைமகளும் குடிகொண்ட முகத்தோடு நிமிர்ந்து நிற்கும் நீ இன்று நிலமகளையே பார்க்கும் நிலை வந்து விட்டதே. காரணம், நீண்ட தவறு செய்து விட்டாய். அடுத்து யோசனைக்கு ஒரு அமைச்சர்கள் இல்லை, நடத்தி படைகளை அழைத்துச் செல்ல தளபதிகள் இல்லை. நாதியே இல்லாத தனி மனிதனாகி விட்டாய். கொன்று உன் உயிரை வாங்காமல் இன்று போய் நாளை வா என்று கொல்லாமல் கொன்று அனுப்பிவிட்டான் குமரன். இனி நீ வென்றாலும் இன்று முதல் இறந்தவனே. சுவாமி, இதென்ன கொடுமை! வெற்றி வாகையே சூடி வந்த தங்களுக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்து விட்டதா? பகைமையே இல்லாது தோல்வியே கண்டிராது வாழ்ந்து வந்த தங்களின் வரலாற்றிலே வலிமை இழந்து தலைகுனிந்து வர வேண்டும் என்றும் ஒரு நாள் இருக்கிறதா? எனக்கு வாழ்வு கொடுங்கள். ஒன்று, வானவரை விடுதலை செய்து வந்திருக்கும் குமரவேள் மனத்தை சாந்தப்படுத்துங்கள். இல்லை, உங்கள் மனைவி சுமங்கலியாகவே உயிர் விட்டாள் என்று பெண்கள் உலகமே சொல்லும் அளவிற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்கள். பதுமகோமலை, நானே வேதனையோடு வந்திருக்கிறேன். நீ வேறு சோதனைக்குள்ளாக்காரி. வளைந்து வலிமை இழந்தவன் கூட நமது மண்ணிலே கால் வைத்ததும் நிமிர்ந்து நின்று விடுவான் என்று எண்ணித்தான் இந்த நாட்டிற்கு வீரமகேந்திரபுரம் என்று பெயர் வைத்தேன். ஆனால் இன்று முதலும் முடிவுமாக நானே என் வீரத்தையும் அந்த குமரன் காலடியிலே போட்டுவிட்டு பெருங்கையோடு வீடு வந்து சேர்ந்து விட்டேன். அத்தனை ஆற்றல் பொருந்திய வேலனை அலட்சியம் செய்து வீண் பழியை தேடிக்கொண்டீர்களே. உண்மை, அலட்சியம் தான் செய்து விட்டேன். பார்த்தவரெல்லாம் சொல்லும் போது கூட பாரன் குமரன் என்று பரிகாசம் செய்து நானும் இவனோடு போர் புரிவதா என்று எண்ணிவிட்டேன். இறுதியில் இன்று நானே களம் சென்று நேரில் கண்ட பிறகு சூரனும் ஒரு சரியான வீரனோடுதான் போர் புரிந்தான் என்று அந்த வகையில் பெருமகிழ்ச்சி அடைந்தேன். வரம் கொடுத்து நமக்கு வாழ்வளித்த ஈசன் மைந்தன் அல்லவா வந்திருப்பது. அதை மறக்கலாமா? முதலும் முடிவுமாக நிற்கும் மூலப்பொருளை இடையே தோன்றுபவர்கள் அழிக்க முடியுமா? பதுமகோமலை, எப்படியோ முருகன் பெயர் இந்த உலகில் நீடிக்கும் அளவுக்கு சூரன் பெயரும் நிற்கும் என்று பெருமைப்படு. சுவாமி, இப்படி எல்லாம் ஒரு பெருமை தேவை? பைத்தியக்காரி, இந்த சூரன் பெயரை கூறாமல் கந்தன் வரலாற்றை எந்த கவிஞனாலும் முடிக்க முடியாத அளவுக்கு உன் கணவன் பெருமை பெற்று விட்டான். ஓ, தவறை உணர்ந்து மனம் திருந்தி விட்டார். வாழ்வும் புகழும் இரண்டுமே சேர்ந்து வருமே. அப்படி ஒரு வாய்ப்பை வேண்டாம் என்கிறீர்களா? பதுமகோமலை, அழுக்கு நிரந்தரமாக படிந்து விட்டது அசுரன் குலத்தில். இனி அதை மாற்ற யாராலும் முடியாது. உன் தூய சொற்களால் என்னை கொலையாக்கி விடாதே. வாழையடி வாழையாக அசுரர் எவரையும் வணங்கியதில்லை. அவர்கள் வழியே நானும் செல்லுகிறேன். சுவாமி, சென்று வருகிறேன் என்று சொல்லுங்கள். பதுமகோமலை, மறுமொழி கூறாமல் இந்த இடத்தை விட்டு போய்விடு. உன் கணவனின் ஆணை. வீரமகேந்திரபுரமே, என்னை வளர்த்த மண்ணே, நாளை உனது மடியில் வீழ்வேனோ அல்லது வாழ்வேனோ, இதற்கு யார் முடிவு கூறுவது? முருகா.
பகைவர் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல் வெற்றிவேல் வீரவேல் சுற்றி வந்த பகைவர் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல் வெற்றிவேல் வீரவேல். ஆதிசக்தி அன்னை தந்த ஞானவே அசுரர் தம்மை அஞ்ச வைத்த வீரவே. ஆதிசக்தி அன்னை தந்த ஞானவே அசுரர் தம்மை அஞ்ச வைத்த வீரவே. மோதி அந்த குன்றையிட்ட சக்திவேல் மோதி அந்த குன்றையிட்ட சக்திவேல் மூவர் தேவர் வாழ்த்த வந்த வெற்றிவேல் மூவர் தேவர் வாழ்த்த வந்த வெற்றிவேல் வெற்றிவேல் வீரவேல் சுற்றி வந்த பகைவர் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல் வெற்றிவேல் வீரவேல். தெய்வம் உண்டு என்று சொல்லும் வெற்றிவேல் தெய்வ பக்தி உள்ளவர்க்கு கை கொடுக்கும் வீரவேல். தெய்வம் உண்டு என்று சொல்லும் வெற்றிவேல் தெய்வ பக்தி உள்ளவர்க்கு கை கொடுக்கும் வீரவேல். எய்த பின்பு மீண்டும் கந்தன் கையில் வந்து நின்றவேல் எய்த பின்பு மீண்டும் கந்தன் கையில் வந்து நின்றவேல். எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி காணும் எங்கள் சக்திவேல் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி காணும் எங்கள் சக்திவேல் வெற்றிவேல் வீரவேல் சுற்றி வந்த பகைவர் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல் வெற்றிவேல் வீரவேல். வீரபாகு, நெற்றியிலே செந்தூரமிட்டு நாம் அனைவரும் சூரனை வதைத்த நினைவு சின்னமாக இன்று முதல் இந்த இடம் திருச்செந்தூர் என்ற பெயரில் பெரும் சேத்திரமாக விளங்கட்டும். இந்த இடம் நாடி வருபவரெல்லாம் நிறைவோடு செல்லட்டும். செந்தில் வேலவா, மரபாக நின்ற சூரனை இருகூறாக பிளந்து ஒரு பகுதியை மயிலாக்கி மற்றொரு பகுதியை சேவலாக்கிய சேவர் கொடியோனே, உனது வீரத்தை பேரின் வெற்றியை பாராட்ட வார்த்தைகளே இல்லை. மிக்க மகிழ்ச்சி. நீ இப்போதே சென்று சிறையில் அடைபட்டு கிடக்கும் வானவரை விடுதலை செய்து மீண்டும் அமர உலகத்தை இந்திரனுக்கே முடிசூட்டி விட்டு வா. அமரரை காத்த ஆறுமுகப் பெருமான் சூரனை வதைத்து அசுரர்களை அழித்து இழந்த இந்திர பதவியை மீட்டு தந்த பெருமை எமது முருகவேளுக்கே உரியது. அமர உலகத் தலைவனே, வந்த வினை தீர்ந்தது. இனி எந்த வேளையும் கந்த வேளையே நினைத்து வழிபடுங்கள். நன்றி பரவாதீர்கள். வினை தீர்த்த வேலவரை பாராட்ட வார்த்தைகளே இல்லை. அமரகுல பெண்கள் அனைவரும் ஆறுமுக பெருமானுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நல்லது. ஜெயந்தா, உங்களிடம் சொன்னபடி நாங்கள் நடந்து கொண்டோம். ஆனால் எங்களிடம் சொன்னபடி நீங்கள் நடந்து கொள்ளவில்லையே. என்ன வீரபாகு, சொன்னது நினைவில்லையோ? அசுரன் சிறையிலே அடைபட்டு கிடந்த போது அமர வாழ்வை மீட்டு தந்தால் ஆறுமுகனுக்கு பரிசொன்று அளிப்பதாக கூறினீர்களே, அது நன்றாக நினைவிருக்கிறது. நாங்களும் காத்திருக்கிறோம். பிறகு பெண்ணை பற்றிய பேச்சே எடுக்கவில்லையே. வீரபாகு, உரிமையோடு பெண்ணை கொடுப்பதற்கு ஒவ்வொரு கணமும் காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உறவு முறையில் பிள்ளையை பெற்றவர்கள் பெண் வீடு தேடி வந்து திருமண பேச்சு நடத்துவதுதானே முறை. ஓ, அதுவும் அப்படியோ? இறைவா, இந்திராணி கூறியதும் உண்மைதான் வீரபாகு. சடங்கு சம்பிரதாயத்தை உண்டாக்கிய நாமே அதை மறப்பதும் சரியல்ல, அதன்படி நடக்காமல் இருப்பதும் முறையல்ல. தேவி, திருமண பேச்சை நீயே தொடங்கலாமே. இந்திராணி, தேவேந்திரா, உங்கள் மகள் தேவயானியை எங்கள் முருகனுக்கு பெண் கொடுக்க சம்மதம் தானே? தேவி, வேடிக்கையாக இந்திராணி சொன்னதை வினையாக கொள்ள வேண்டாம். எங்கள் குறை தீர்த்த குமரனுக்கு தேவயானையை கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறோம்.
முறைப்படி நடக்க வேண்டும் என்று எப்போது ஒரு சொல் வந்து விட்டதோ அதன் பிறகு எல்லாமே முறையாகத்தான் நடக்க வேண்டும். தேவி, பெண் வீட்டார் மாப்பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய 4 வகை சீர்வரிசை என்னவென்று கேட்டுவிடுங்கள். தேவி, கேட்டபடி 4 வகை சீர்வரிசைகளோடு எங்கள் நங்கையை கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஜெயந்தா, அந்த 4 வகை சீர்வரிசைகள் என்னவென்று சற்று விளக்கமாகத்தான் சொல்லேன். ஆண்டவா, அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இந்4 வகை சீர்வரிசைகளோடு எங்கள் தெய்வ யானையை முருகப்பெருமானுக்கு தாரை வார்த்து கொடுக்கிறோம். போதாது போதாது, ஆபரண வகைகளில் என்னென்ன போடுவீர்கள் என்று தெரிய வேண்டும். உங்கள் விருப்பத்தை தெரிவித்தால் அதன்படி செய்கிறோம். தலையெழி தன்னில் வலம்புரி சங்கு, பூரப்பாளை, பொன்னரி மாலை, சூடாமணியும் சேர்த்து காதணியாக வாளி, குடை இவைகளை சேர்த்து பூட்டி கழுத்தணியாக வீரச்சங்கிலி, நேர்ச்சங்கிலி, பொன்னூல் சவடி, சரப்பளி முதலிய சேர்த்து கையணியாக கடகம், பொன்வளை, நவமணி வளையும், சங்க வளையும், பவள வளையும் மாட்டி காலணி வகையில் சிலம்பு, சதங்கை, பரியகம், காச்சேரி, பாடகம் இவைகளை அணிந்து தேவி மேற்கொண்டு தாங்கள் கேளுங்கள். அடே அப்பா, போதுமே, இன்னும் வேண்டுமா தேவி? பெண் என்று பிறந்து விட்டால் பொன்னாபரணமும் பட்டாடையும் போதுமென்று சொல்வாரா சுவாமி? இறைவா, இவற்றுக்கெல்லாம் மேலாக கற்பையே ஆபரணங்களாக பூட்டி எங்கள் குலப்பெண்ணை நகை முகத்தோடு அனுப்புகிறோம். போதுமா? அடே சிறுவா, நீ பேச கற்றவன். பெண் வீட்டு சீர்வரிசைகளை பற்றி நீங்கள் இத்தனை விவரங்களை கேட்ட பிறகு மாப்பிள்ளையை பற்றி நாங்கள் ஒரு வார்த்தை கேட்கலாம். ஜெயந்தா, நீ என்ன கேட்க போகிறாய் என்று எனக்கு தெரியும். அதற்கு விடை நானே கூறிவிடுகிறேன். முத்தமிழும் முருகப்பெருமானின் சுய சொத்து, தன்னுடன் பிறந்த தனையன் வீட்டு சொத்து பிரணவ பொருள், தாயுடன் பிறந்த மாமன் நாரணன் வீட்டு சொத்து பட்டு பீதாம்பரம், பல வகை ஆபரணம். இவற்றுக்கெல்லாம் மேலாக அலைபாயும் கடலெல்லாம் முருகப்பெருமானின் அத்தை வீட்டு சொத்து. அப்பன் என் சார்பில் இருப்பதோ வெள்ளிமலை. அன்னை நான் அவனுக்கென்றே கொடுத்தது வெற்றிவேல். போதுமா? இன்னும்? இறைவா, எதற்காக இந்த நாடகம்? கட்டளை இடுங்கள். தேவயானையை தாரை வார்த்து கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். மலைமகள் மைந்தனுக்கு மலை மீதே திருமணம் நடக்கட்டும். வீரபாகு, ஜெயந்தா, திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கும் தேவயானைக்கும் திருமணம் நடக்க ஏற்பாடு செய்யுங்கள். தேவர்களை எல்லாம் சூரனிடமிருந்து விடுவித்ததற்காக எனக்கு கிடைத்த பரிசு தெய்வயானை. சரிதானா? சுவாமி, தேவயானை உங்களுக்கு பரிசு. வேளால் பகையழித்து நாவால் தமிழ் வென்ற தாங்கள் இனி எனக்கு அரசு. சரிதானா? தெய்வா, மனையாள் நாயகன் மனத்தையே குடிகொண்டு விட்டால் மற்றுமுள்ள உறவெல்லாம் மறந்துவிடும், மறைந்துவிடும் என்பார்கள். அதை உண்வகையில் காண்கிறேன். நிறைவான தங்கள் மனத்தில் நிரந்தரமாக இடம் பெற்று விட்டேன் என்றார். பிறந்த வீட்டிற்கு இன்றுதான் நானும் பெருமை தேடி தந்தவளாகின்றேன். இறைவா, ஒரு சந்தேகம் கேட்கலாமா? பந்தத்திற்கு கால் நட்டு பலர் பார்க்க மங்கள கயிற்றை நான் உன் கழுத்தில் சூட்டிய போதே நீ எங்கள் குல பெண்ணாகிவிட்டாய். இனி எதுவாயினும் கேட்கலாம். சுவாமி, நான்முகன் கலைமகளுக்கு தன் நாவில் இடம் தந்துள்ளார். நாரணனோ திருமகளுக்கு தன் நெஞ்சில் இடம் தந்திருக்கிறார். நாதத்திற்கே தலைவனான என் மாமனோ உமையவளுக்கு தன்னில் சரிபாதி உரிமை கொடுத்திருக்கிறார். இதன் பொருள் என்ன? தெய்வா, நாயகன் தனக்கு மனைவியாக வரும் பெண்ணுக்கு முதலில் பேச்சுரிமை கொடுத்து பார்க்கிறான். அதில் அவள் பணிவை கண்டபின் தன் நெஞ்சிலே இடம் தருகிறான். அதிலும் அவள் நிரந்தரமாக இடம்பெற்று விட்ட பின் தன்னில் சரிபாதி உரிமை கொடுத்து விடுகிறான். இந்த தத்துவத்தை உலகில் எல்லோருக்கும் எடுத்துக்காட்டத்தான் என் முன்னோர்கள் தங்கள் இல்லத்தரசிகளுக்கு அவ்வாறு இடம் தந்திருக்கிறார்கள். அது சரி, திருமணத்தின் போது மணப்பெண் கழுத்தில் மங்கள நானும் மணமகன் கால் விரலில் ஆபரணமும் போடுகிறார்களே,
அதற்கு விளக்கம் என்ன? ஆண்மகன் நிமிர்ந்தே செல்பவன், பெண்மகள் குனிந்து நடப்பவள். நிமிர்ந்து செல்லும் ஆண்மகன் கண்ணுக்கு எதிராக ஒரு பெண்ணின் கழுத்தில் மங்கள கயிறு தென்பட்டு விட்டால் இந்த பெண் திருமணமானவள் என்று புரிந்து கொள்கிறான். அதே போல் குனிந்து நடக்கும் ஒரு பெண் தன் கண்ணால் ஒரு ஆடவன் கால்விரலில் ஆபரணத்தை கண்டுவிட்டால் இந்த ஆண்மகன் அடுத்த ஒரு பெண்ணுக்கு உரிமையானவன் என்று புரிந்து கொள்கிறாள். இந்த விளக்கத்தை எல்லோருக்கும் எடுத்துக்காட்டவே பெண்ணுக்கு கழுத்திலும் ஆணுக்கு கால் விரலிலும் திருமணத்தன்று ஆபரணம் சூட்டுகிறார்கள். அடே அப்பா, ஒவ்வொரு சடங்குகளிலும் எத்தனை தத்துவங்கள் நிறைந்திருக்கிறது. சத்தியத்தின் பாதையிலே எல்லோரும் செல்ல வேண்டும் என்பதற்காக என் முன்னோர்கள் வகுத்த வழி இது. எல்லாம் சரிதான். நம் திருமணத்தின் போது ஒரே ஒரு சடங்கில் தான் நான் மிகவும் சங்கடப்பட்டேன். சடங்கிலே சங்கடமா? அது என்ன தெய்வா? சொல்லவே எனக்கு வேதனையாக இருக்கிறது. பரவாயில்லை, சொல். எல்லோரும் பார்க்க தங்கள் திருக்கரங்களா என் பாதத்தை தொட்டு தாங்கி அம்மி மீது வைத்து என்னை ஒரு முறை கும்பிட்டீர்களே, இப்படி ஒரு சடங்கு தேவையா? தெய்வா, அதில் தான் பெரும் தத்துவமே அடங்கி இருக்கிறது. என்ன தத்துவமோ? மனைவியின் கால்களை கணவன் கும்பிடும் தத்துவம். திருமணத்திற்கு பின் தினந்தோறும் மனைவி கணவனை கும்பிடுகிறாள். ஆனால் திருமணத்தன்று மட்டும் ஒரே ஒரு முறை கணவன் மனைவியை கும்பிடுகிறான். எதற்காக அப்படி கும்பிடுவது? மணமகன் தன் மானத்தை மனைவியின் காலடியிலே கொட்டி, என் குலப்பெருமையை இன்று முதல் காப்பது உனது கடமை என்று ஊரார் அறிய முதலும் கடைசியுமாக ஒரு முறை மனைவியை கும்பிட்டு கேட்டுக் கொள்கிறான். இதற்காகத்தான் இப்படிப்பட்ட சடங்கு. சரி, அத்துடன் நிறுத்தக்கூடாதா? மனைவியின் பாதங்களை கணவன் கைகளால் தாங்கி அம்மை கல்லில் வர வைக்க வேண்டுமா? அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணமோ? கல்லிற்கு உருகும் தன்மை கிடையாது. அதன் ஆயுள் முடிந்தால் வெடித்துவிடும். அதே போல் ஒரு பெண் தன் கணவனை நீக்கி மாற்றான் வகையிலே உருகிவிடாமல் தன் கற்பை கல்லை போல் பாதுகாக்க வேண்டும் என்று சத்திய பிரமாணம் வாங்குவதற்காகத்தான் இப்படிப்பட்ட சடங்கு. சுவாமி, முத்தமிழுக்கும் தங்களை தலைவன் என்று எல்லோரும் பாராட்டுவார்கள். அதன் அர்த்தத்தை இன்றுதான் நானும் புரிந்து கொண்டேன். சுருக்கமாக சொன்னால், இந்த அமர உலகிலேயே அடியாள் ஒருவள் தான் பெரும் பாக்கியசாலி. எப்படி? நான் சொல்ல மாட்டேன். சொல்லாம சங்கம் நின்றாங்கே ஒலி இசைக்க கைத்தலம் நான் பற்ற கனவு கண்டேன் கைத்தலம் நான் பற்ற கனவு கண்டேன். அந்த கனவுகள் நனவாக உறவு தந்தாய். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. பக்கத்தில் வந்து நீ கண்மறைத்தாய். பள்ளி அறையில் நான் தனித்திருந்தேன். பக்கத்தில் வந்து நீ கண்மறைத்தாய். துள்ளி எழுந்து நான் தேடி நின்றேன். துள்ளி
கொண்டு நீ தமிழ் வென்றாய், கைவேல் கொண்டு நீ பகை வென்றாய், கைவேல் கொண்டு நீ பகை வென்றாய், இரு கண்வேல் கொண்டு நீ என்னை வென்றாய். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. முருகா, சதா எங்களுடனேயே பொழுதை கழித்த தாங்கள் இப்போது தெய்வ யானையின் கரம் பிடித்து இல்லற வாழ்க்கையும் தொடங்கிவிட்டீர்கள். எங்களை மறந்து விடாதீர்கள். வீரபாகு, யார் யாரை மறப்பது? என்னுள் நீங்கள், உங்கள் உள்ளத்தில் நான். இல்லை, எங்கோ சென்று ஓய்வு பெறப் போவதாக ஒரு பேச்சு அடிபடுகிறது. உண்மை. சூரனை அழித்தபின் என் சினம் தணிந்து விட்டது. அதை முன்னிட்டு தணிகை மலையில் சில காலம் ஓய்வு பெற விரும்பினேன். நான் உடன் வரலாம் அல்லவா? தனிமையா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தணிகை மலையில் தனிமை காரணம்? காரண காரியம் ஒன்றுமே இல்லை. கந்தனின் கண்ணசைந்தால் காரணம் 1000 இருக்குமே. சொல்லுங்கள். உன்னிடத்தில் மறைத்து பயனில்லை. உண்மையை சொல்லிவிடுகிறேன். என்ன? அமுதவல்லி சுந்தரவல்லி என்ற இரு சகோதரிகள் என்னை அடைய நீண்ட நாள் தவம் புரிந்தார்கள். அதில் தமக்கேதான் தெய்வானை. தங்கை தணிகை மலை கருகே வளர்கிறாள். பெரிய திட்டம் போல் இருக்கிறது. எங்கே வளர்கிறாள்? வள்ளிமலை என்ற குறிஞ்சி நிலத்தை ஆளும் நம்பி அரசனிடம் வள்ளி என்ற பெயரில் வளர்கிறாள். வள்ளி. குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே, குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே, குறுகுறுத்த பன்னிரண்டு பறக்குதடி முன்னாலே, குறுகுறுத்த பன்னிரண்டு பறக்குதடி முன்னாலே, குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே. தந்தான தனா தன தன தந்தினா, தந்தான தனா தன தன தந்தினா, வெள்ளிமலை மான்கள் எல்லாம் துள்ளுதடி வலையிலே, விளைஞ்சு வந்த சங்கு நாதம் முழங்குதடி மலையிலே, வெள்ளிமலை மான்கள் எல்லாம் துள்ளுதடி வலையிலே, விளைஞ்சு வந்த சங்கு நாதம் முழங்குதடி மலையிலே. பால் மணக்குது பழம் மணக்குது பறவை கூடும் வனத்திலே, தேன் இருக்குது திணை இருக்குது வேடுவர் திணை புனத்திலே. பால் மணக்குது பழம் மணக்குது பறவை கூடும் வனத்திலே, தேன் இருக்குது திணை இருக்குது வேடுவர் திணை புனத்திலே, குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே. தந்தான தனா தன தன தந்தினா, தந்தான தனா தன தன தந்தினா, மயில் இருக்குது குயில் இருக்குது வள்ளிமலை நிலத்திலே, வேல் இருக்குது வில் இருக்குது வஞ்சியரின் முகத்திலே, மயில் இருக்குது குயில் இருக்குது வள்ளிமலை நிலத்திலே,
எண்ணம் இருக்குது மனத்திலே குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே குறுகுறுத்த பன்னிரண்டு பறக்குதடி முன்னாலே குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே. பள்ளி கற்றுத் தராமலேயே நற்கலைகளில் எல்லாம் பயிற்சி பெற்றிருக்கும் நீ ஒரு நாட்டு பேரரசரின் மகளாக பிறந்திருக்க வேண்டியவளம்மா. அப்பா, நாட்டரசனை விட காட்டரசனின் மகள் என்று சொல்வதில்தான் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனம்மா அப்படி? அப்பா, நாட்டிற்குள் அமைதியே இல்லை, காட்டிலே நிம்மதி உண்டு. நாட்டவர் நயவஞ்சகம் கொண்டவர், வேட்டுவர் வெள்ளை உள்ளம் படைத்தவர். இதைவிட அவர்கள் கைவாள் கொண்டு கடினமாக சாதிக்கும் ஒரு காரியத்தை நாம் கண்ணி வைத்து வலை விரித்து சுலபமாக சாதித்து விடலாம். இவை அனைத்திற்கும் மேலாக நாடாளும் மன்னவரெல்லாம் கூட முடிவில் காடு வந்து தவம் புரிந்துதானே ஞானியாகிறார்கள். உண்மை அம்மா, உண்மை. பள்ளி, இத்தனை அறிவுள்ள உன்னை மணக்க தத்துவம் கற்றறிந்த ஒரு மணமகன் வர வேண்டும் என்று நான் சதா சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். அப்பா, குறிஞ்சி நிலத்தில் வாழும் வேடுவர்க்கு குலதெய்வமாய் விளங்குகிறாரே குமரக்கடவுள், அவரிடம் விட்டு விடுங்கள் அந்த பொறுப்பை. நான் சொல்ல ஒன்றை மறந்து விட்டேனே. என்னப்பா அது? பட்சிகள் அடிக்கடி வந்து நமது திணைப்புறத்தை பாழ்படுத்துகிறதா? அப்பா, நான் சென்று பாதுகாக்கட்டுமா? நானும் அதைத்தான் சொல்ல நினைத்தேன். தோழியருடன் சென்று நாளையிலிருந்து நமது திணைப்புறத்தை காக்க வேண்டியது உனது பொறுப்பு. தோழியருடன் நான் எனக்கு துணை சொல்லி சரிதானப்பா? அப்படியே செய்யமா. பள்ளிக்கு துணை இந்த சொல்லி எனக்கு துணை கிள்ளி எங்க அந்த அனுப்ப திணைப்புறத்தில் காவல் காத்துக் கொண்டிருக்கிறார். அப்படியா சங்கதி? இருக்கட்டும் இருக்கட்டும், நான் அங்க போய் இப்ப பேசிக்கிறேன் அந்த ஆளை. கொஞ்சம் கிளி குருவி மைனாவே கூட்டமா இங்கே வராதீர், கவன் வீசி கல்லெறிவேனே காவலில் நாடவிடேனே. அழகான பறவைகள் அறியாதே வந்தீர், நான் இனிமேல் தாட்சண்யம் பாரேன். கொஞ்சம் கிளி குருவி மைனாவே கூட்டமா இங்கே வராதீர். ஆலோலம் ஆலோலம் ஆலோலமே அன்னம் கௌதாரிகள் ஆலோலமே. ஆலோலம் ஆலோலம் ஆலோலமே அன்னம் கௌதாரிகள் ஆலோலமே. கொத்தி கொத்தி திணையருந்தும் கோகிலங்கால் உங்கள் மீது, கொத்தி கொத்தி திணையருந்தும் கோகிலங்கால் உங்கள் மீது, சுற்றி சுற்றி கவன் விடுவேன் ஆலோலங்கடி சோ. நீ வீர் புரிதமுடன் பறந்து செல்வீர் ஆலோலங்கடி சோ சோ சோ. அறிவு கிட்டம்மா நீ பச்சைகளைத்தான் அரட்டுறிய? அதே கேள்வியை தான் நானும் கேட்கிறேன். நீங்களும் பட்சிகளை விரட்ட தானே வந்தீங்க? பரன் மேல நிக்காம தனபுணத்துல உங்களுக்கு என்ன வேலை? பேசாத. வள்ளியம்மாவுக்கும் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற காவல்காரன் நீ. வார்த்தையா அளந்து பேசு. ஒரு வார்த்தையை ஒழுங்கா பேச தெரியல, என்ன அளந்து பேச சொல்றியா? பேர் என்ன? சொல்ற லட்சணத்தை பாரு. சொல்லி உனக்கு போய் ஏன் வச்சான் சொல்லின்னு பேரு? முதல்ல அந்த பையலை தேடி பிடிச்சி சொல்லி சொல்லி உதைக்கணும். அறியாதையா பேசு. நீமா அறியாதையா பேசு. ஆமா, நம்ம ரெண்டு பேரும் என்ன முடி முடி ஆழத்துக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்போமான்னு சொன்னேன். விமோச்சனமே கிடையாது. யாரு 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 யாரு? உங்கள் கட்டை வேகும் வரை நீங்கள் இருவரும் ஒரு நாளாவது சமரசமாய் வாழவே முடியாது. உண்மையை அப்படியே சொல்றிய? யாரம்மா நீ? குறி சொல்பவள் நான். எங்க என் கை பார்த்து சொல்லுமா? அது வெறும் கை, சொல்லாதம்மா. அப்ப என் கை இது ஊரெங்கும் பகை. என் கை பார்த்து சொல்லமா? எடுமா கைய. சுத்த சோகை. என் கை வெறும் ரேகை. அப்போ கை சக்கை. என் கை ஒலக்கை. அப்பா, எங்க மாத்தி சொல்லிடுவீங்களோன்னு பயந்தேன். ஆமா, இங்க இருக்கிறவங்க யாரதையுமே கை இல்லைங்கிறீங்களே, பின்ன எதுதான் கை? உங்கள் எஜமானி அம்மாள் கை இருக்கிறதே, அது வலுத்த கை.
அதிர்ஷ்டமான கை. ஆமாமா, பெரிய கை. அப்ப எங்க வள்ளியம்மா கையப்பா. நிறுத்து. என்ன தைரியத்துல ஆரம்பிக்கிற? முடிக்க முடியுமா உன்னால? பேசாம இரு, நான் முடிக்கிறேன். எங்க யசமானி அம்மா கைய பாக்க வரீங்களான்னு கேக்குது, அதானே? அதானே? ஓ, தாராளமாய் பார்க்கிறேன். அப்ப வரீங்களா? வருகிறேன். அம்மா, அம்மா, நீ சும்மாரியா விஷயத்த நான் சொல்றேன். நீ சொல்றிய? எங்க சொல்ற? ஆங்கிற 2 வார்த்தை ஒழுங்கா பேசுறதுக்குள்ள 2 நாள் ஆகுதே. பேசாம இரு, நான் சொல்றேன். அம்மா, 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 ஒரு குறி சொல்ற பொண்ணு வந்திருக்குது. பொண்ணு சின்ன பொண்ணுதான், ஆனா சொல்லு ரொம்ப சுத்தம். நடந்தத, நடக்கிறத, நடக்க போறத அப்படி தனித்தனியா புட்டு புட்டு வைக்குது. உங்க கைய கொஞ்சம் காட்டுங்க. ஆமாம்மா, உங்க கைய பார்த்தா உங்களுக்கு கல்யாணம் எப்ப நடக்கும்னு சொல்லிடும். சுபகாரியத்தை உன் வாயால சொல்லாத, சும்மா இருக்க மாட்டேன். கிள்ளி, எனக்கு கல்யாணம் எப்போது நடக்கும் என்று கேட்பதில் உங்களுக்கு என்ன அத்தனை ஆர்வம்? அதென்னமா அப்படி கேட்டுட்டீங்க? உங்களுக்கு வரப்போற மாப்பிள்ளை எங்க இருப்பாரு, எப்படி இருப்பாரு, எப்பேற்பட்டவரா இருப்பாரு, கருப்பா சிகப்பா இருக்கா, இதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? தெரிந்து கொள்வது நியாயம்தான். ஆனால் திருமணம் என்று நடந்து விட்டால் நான் உங்களை விட்டு பிரிந்து போய்விட வேண்டி வருமே. அது எப்படி முடியும்? வள்ளி வாழ்ற இடத்துல எல்லாம் இந்த கிள்ளி சேவகம் பாப்பான். கிள்ளி மட்டுமா? நீயுமா? ஒல்லியும் அங்கதான் இருப்பா. சரி, உங்கள் ஆசையை கெடுப்பானே. குறி சொல்பவளை வர சொல்லுங்கள், என் எதிர்காலத்தை பார்த்து விடுகிறேன். இதோ நான் என்ன என்ன கூப்பிடுறியா? ஆமா. வேண்டாம், நீ கூப்பிடுறதுக்குள்ள விடிஞ்சு போகும். நான் கூப்பிடுறேன். அம்மா, குறி வாங்க. ஏன் பெறான்ற? இந்த அம்மா சாயல பார்த்தா நம்ம அம்மா மாதிரியே இல்ல. ஐயோ, உன் பெயர் என்னம்மா? என் பெயர் வஞ்சி, உன் பெயர் வள்ளி, சரிதானா? அடடே, என் பெயர் தெரியுமா உனக்கு? பெயர் மட்டுமா? பேர், ஊர், பிறப்பு, வளர்ப்பு, இனி நடப்பு அனைத்தும் சொல்வேன். ஓ, எல்லாம் சொல்வாயோ? முக்காலமும் சொல்வேன், இனி வரும் பொற்காலமும் சொல்வேன். இந்த பொண்ணு நல்லா பேசுதில்ல? யாரு பேசுறத பார்த்தாலும் பொறாமையா இருக்குல்ல? வாய திறக்காத, இந்த ஜென்மம் பூரா நீ இப்படித்தான். பேசாமல் இருங்கள். எங்கே என் கை பார்த்து சொல். அப்பனே, பழனி ஆண்டவா, சண்முகம், வேலாயுதம், தண்டாயுதபாணி, ஆறுமுகா, குஹா, செந்தில் வேலா, சரவணபவா, ஞான பண்டிதா, கார்த்திகேயா, கதிர்காமத்தோனே, கந்தையா, சுப்பிரமணியம், வடிவேலா, என் வாக்கிலே வா. வள்ளி, வாயசைப்பது நான், என் உள்ளிருந்து பேசுவதெல்லாம் குமரன். புரிந்ததா? அடேங்க அப்பா, பொண்ணுக்கு மூச்சு நல்லா நிக்குது. ஒரே சமயத்துல எத்தனை சாமியை கூப்பிடுது? அத்தனை சாமியும் என் அப்பன் கந்தசாமியே. பாத்தியா, வளர்ற. சரி, குறி சொல்லட்டுமா? பஞ்சி நல்லா சொல்லு. அதான் வரலையே, அப்புறம் ஏன் வற்புறுத்துற? வெள்ளிமலை, பொதிகை மலை, வேடர் மலை, காடர் மலை, எங்கள் மலை அம்மே. வேலன் விளையாடும் பழனி மலை, எங்கள் மலை அம்மே. வெள்ளிமலை, பொதிகை மலை, எங்கள் மலை அம்மே, எங்கள் மலை அம்மே. வேலன் விளையாடும் பழனி மலை, எங்கள் மலை அம்மே. வேலன் விளையாடும் பழனி மலை, எங்கள் மலை அம்மே. உள்ளபடி குறி உரைக்கும் மலைப்புறத்தி அம்மே, மலைப்புறத்தி அம்மே. இன்று உள்ளதை நான் எடுத்து உனக்குரைப்பேன் அம்மே. இன்று உள்ளதை நான் எடுத்து உனக்குரைப்பேன் அம்மே. வனப்புறவன் திணை புனக்கிளியே, ஒரு மானின் வயிற்றிலே பிறந்தாய், நம்பி மன்னன் மகள் என வளர்ந்தாய். வனப்புறவன் திணை புனக்கிளியே, ஒரு மானின் வயிற்றிலே பிறந்தாய், நம்பி மன்னன் மகள் என வளர்ந்தாய். வஞ்சி மனத்தினிலும் மஞ்சள் முகத்தினிலும் நல்ல மையல் தவழ்ந்திட மலர்ந்தாய். ஒரு மாய நிலாவென எழுந்தாய். அரசன் உரைப்படி திணைப்புனம் காத்திட அழகு சிலை என நின்றாய். அரசன் உரைப்படி திணைப்புனம் காத்திட அழகு சிலை என நின்றாய். அங்கு ஆலோலம் பாடிட வந்தாய், அங்கு ஆலோலம் பாடிட வந்தாய். ஆலோலம் பாடிடும் வேளையிலே
வருவார். வேண்டுமென்றே நீ கோபம் கொண்டு விருப்பமில்லை என்று நடித்திடுவாய். நாரதனும் கல்யாணம் நடக்கும் என்று உன்னிடத்தில் சபதம் செய்வான். நாரதனும் கல்யாணம் நடக்கும் என்று உன்னிடத்தில் சபதம் செய்வான். அது நடக்காது நாரதரே, நான் தினம் கன்னி என்று மறுத்துரைப்பாய். அது நடக்காது நாரதரே, நான் தினம் கன்னி என்று மறுத்துரைப்பாய். வண்ணமுகம் கொண்டு வில்லொன்று கை கொண்டு மானை துரத்திடும் வேடன், கண்கள் மான் உன்னையே வந்து நாடும். வண்ணமுகம் கொண்டு வில்லொன்று கை கொண்டு மானை துரத்திடும் வேடன், கண்கள் மான் உன்னையே வந்து நாடும். அடி இம்மானூர் பெண்மான் மகள் அம்மான் மகள் என் மானென பள்ளி என்றுன்னை அழைப்பான். பல வம்புகள் பேசிய மறைவான். தள்ளாட உடல் தள்ளாட ஒரு பழுத்த கிழவன் வருவான். அவன் தளர்ந்து போன முதுமை கண்டு தங்கையிடம் தருவாய். தள்ளாட உடல் தள்ளாட ஒரு பழுத்த கிழவன் வருவான். அவன் தளர்ந்து போன முதுமை கண்டு தங்கையிடம் தருவாய். பசி எடுக்குது தேனும் தினையும் பருக வேண்டும் என்பான். பசி எடுக்குது தேனும் தினையும் பருக வேண்டும் என்பான். நீ பருக தந்தால், நீ பருக தந்தால் தாகம் தீர்ந்து மோகம் வந்தது என்பான். நீ பருக தந்தால் தாகம் தீர்ந்து மோகம் வந்தது என்பான். கரத்தை பிடிக்கும் பழுத்த பழத்தை துரத்தி விரட்ட நினைப்பாய். அவன் அழைத்த யானை அருகில் வந்ததும் தன்னை மறந்து அணைப்பாய். கரத்தை பிடிக்கும் பழுத்த பழத்தை துரத்தி விரட்ட நினைப்பாய். அவன் அழைத்த யானை அருகில் வந்ததும் தன்னை மறந்து அணைப்பாய். அணைத்தவுடன் முதுமை மாறி அழகு வேலன் வருவான். நீ நினைத்த வண்ணம் மாலை சூடி மனைவியாக பெறுவான். உங்களுக்கு என் நல்வாழ்த்துக்கள் தேவி. அழைத்தீர்களாமே? வீரபாகு, உங்கள் வேலவரின் செய்கையை பார்த்தீர்களா? அதென்ன தேவி, எங்கள் வேலவர் என்று தனியாக பிரித்து பேசுகிறீர்கள்? காரணத்தோடு தான் பேசுகிறேன். என்ன காரணம்? உங்கள் தலைவர் இருக்கிறாரே. உங்கள் தலைவர் என்று சொல்லக்கூடாதா? சரி, எங்கள் தலைவர். அவர் தணிகை மலையில் இருக்கிறேன், தணிகை மலையில் இருக்கிறேன் என்று கூறிவிட்டு ஒரு பெரிய நாடகத்தையே நடத்தியிருக்கிறார். நாடகமா? அதென்ன? உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா? ஆஹா. உண்மையாக? ஆ. ம்? ஆஹா. அடே அப்பா, வேடம் புனைவதில் நீங்கள் அனைவரும் மிகவும் கட்டிக்காரர்கள். அண்ணன் தம்பி இருவரும் அழகாக நடிக்கிறீர்கள். அப்பன் ஈசனை கூத்தாடி அவன் பிள்ளைகள் நாங்கள், எங்களுக்கு நடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டுமா? நினைக்க நினைக்க என் மனம் வேதனையாக இருக்கிறது. விஷயத்தை சொல்லுங்கள் தேவி. வேலவர் யாருக்கும் தெரியாமல் ஒரு வேடுவ பெண்ணை மணந்து இங்கு அழைத்து வந்திருக்கிறார். இது தெரியாத உங்களுக்கு? அடடா, அதுவா? தேவி, உலகில் இம்மை மறுமை, இரவு பகல், பாவம் புண்ணியம், பொய் மெய், இப்படி அனைத்தையுமே இரண்டாக பிரித்து வைத்திருப்பதைப் போல் கற்பு மனம் களவு மனம் என்று திருமணத்தையும் இரண்டாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் சான்றோர்கள். அதற்காக முன்னோர் வகுத்த வழிக்கு உயர்வு தர வேண்டும் என்று முடிவு கட்டி தாய் தந்தையர் சொல்படி கற்பு மனத்தால் தங்களையும், காதலித்து காந்தர்வ மன முறைப்படி களவு மனத்தால் வள்ளியையும் திருமணம் செய்து அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். இந்த விவரம் ஈசனுக்கு தெரிந்தால் எவ்வளவு வேதனைப்படுவார். தேவி, ஈசனே அன்னை பராசக்திக்கு தெரியாமல் மற்றொரு மங்கையாம் கங்கையை மறைத்து வைத்திருப்பதாக கேள்வி. ஓஹோ, இது பரம்பரை பரம்பரையாக வந்த பழக்கமோ? வீரபாகு, வாருங்கள் இங்கே. என்ன? ஏற்கனவே தெய்வ யானையை திருமணம் செய்திருக்கிறார் என்ற விவரத்தையே என்னிடம் சொல்லாமல் உளமாற உன் ஒருத்தியைத்தான் நேசிக்கிறேன் என்று பொய்யை சொல்லி என்னை மனம் செய்து இங்கு அழைத்து வந்திருக்கிறாரே, இது நியாயமா? முன்னால் வந்த என்னிடமே உண்மையை மறைக்கும் போது பின்னால் வந்த இவளிடம் எப்படி உண்மையை பேசுவார் என்று கேளுங்கள் வீரபாகு. பதில் சொல்லுங்கள் அம்மா. இந்திரன் மகள் என்ற ஆணவத்தோடு பேச வேண்டாம் என்று என் சார்பாக சற்று எச்சரிக்கை செய்யுங்கள் வீரபாகு. நீங்கள் பேசுங்கள்.
இளையவளாக வந்து விட்டோம் என்று தெருக்கால் என்னையே எதிர்த்து பேச வேண்டாம் என்று முதலும் கடைசியுமாக நீங்களே எச்சரிக்கை செய்து விடுங்கள். இப்போது நீங்கள் வேண்டி தவம் கிடந்து வேலவரை அடைந்தேன் என்று நினைவுபடுத்துங்கள் அந்த அம்மையாருக்கு. முருகா, முருகா, போய் அழைத்து வாருங்கள் அந்த முருகனை. அவரே இதற்கு முடிவு கூறட்டும். வேலவா, இது என்ன சோதனை? சோதனை உங்களுக்கல்ல எனக்கு. போய் அழைத்து வாருங்கள் அந்த வேலவரை. கந்தா, இவர்கள் இருவரிடமும் என்னை தவிக்க விட்டு வேடிக்கை பார்க்கிறாயே, இது முறையா? முறையோடு நடப்பவர் என்னை இப்படி மோசம் செய்வாரா? போதும், இனி அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட தவறாக பேச வேண்டாம். அதை கேட்க நீயா? பேசுவதற்கு நீயா? பேச எனக்கு உரிமை இருக்கிறது. தேவி, போங்கள் பேசாமல். கண்டிப்பதற்கு எனக்கும் உரிமை இருக்கிறது. தேவி, இதில் குறுக்கிட வேண்டாம். பள்ளி, வார்த்தைகளை அளந்து பேசு. போதும், நிறுத்து. தேவி, போய்விடுங்கள் பேசாமல். கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, நீதான் துணை. தெய்வா, வள்ளி, நீங்கள் இருவருமே ஒருவரை ஒருவர் மறந்துவிட்டு சச்சரவு செய்து கொள்கிறீர்கள். பூர்வீகத்தில் நீங்கள் இருவரும் சகோதரிகளாக பிறந்து அமுதவல்லி சுந்தரவல்லி என்ற பெயரால் வளர்ந்து வரும் வேளையில் இருவரும் என்னையே மணக்க வேண்டும் என்று தவம் கிடந்தீர்கள். பெரியவள் அன்ன ஆகாரமின்றி இரவு பகல் என்னையே பூஜித்து வந்ததால் இந்திரனுக்கு மகளாக பிறந்து முதலில் என்னை மணந்தாள். இளையவள் பூஜை வேளைகளில் மட்டுமே என்னை வணங்கியதால் நம்பிக்கை மகளாக வளர்ந்து சற்று தாமதமாக என்னை வந்தடைந்தாள். இனி உங்கள் மாயை அகலட்டும், மனம் ஒன்றுபடுங்கள், இருவரும் சேர்ந்து வாழுங்கள். எமது பூரண நல்லாசிகள். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். பசியோடு வருவோர்க்கு ஞானப்பழும். பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞானப்பழும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். கொஞ்சமில்லை உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை. அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சமில்லை. அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சமில்லை. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். இது அழகு, இது அழகு. இதை
விடுத்து சற்று முன் முருகா தாங்கள் இங்கு இல்லாமல் இருந்ததே நல்லது. இருந்திருந்தால் வீரபாகு, புரிகிறது புரிகிறது. பிரிந்தவர் கூடினால் மறுபடியும் நீங்கள் இருவரும் சண்டை போட்டுக் கொள்ள மாட்டீர்களே? சுவாமி, எங்களை மன்னித்து விடுங்கள். இனி எங்களுக்குள் இப்படி சண்டை சச்சரவே இருக்காது. முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கைமுகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான். ஒரு முருகாவெந்தன் உள்ளங்குளிர உவந்துடனே வருமுருகாவென்று வாய் வெறுவா நிற்ப கையிங்கனே, தருமுருகாவென்று தான் புலம்பா நிற்ப கையன் முன்னே. திருமுருகாற்றுப் படையுடனே வரும் சேவகனே, திருமுருகாற்றுப் படையுடனே வரும் சேவகனே. சுவாமி, எங்களுடன் சில வார்த்தைகள் கூட உரையாடாமல் எங்கு புறப்படுகிறீர்கள்? தெய்வா, தெய்வீக தமிழ் என்னை அழைக்கிறது. சற்று விவரமாக விளக்கத்துடன் தான் சொல்லுங்களே. வள்ளி, நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று என் தந்தை ஈசனிடமே வாக்குவாதம் செய்த நக்கீரன் என்னை பாராட்டி ஆற்றுப்படை எழுதுகிறான். அந்த காட்சியை காணச் செல்கிறேன். அதை நாங்களும் காண வேண்டாமா? உடன் வர எங்களுக்கும் உத்தரவு கொடுங்கள் சுவாமி. முதலில் நான் செல்கிறேன், பிறகு நீங்கள் இருவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். பெரியவரே, தனிமையில் அமர்ந்து ஆழ்ந்த கவனத்துடன் என்ன எழுதிக் கொண்டிருக்கிறீர்? ஆற்றுப்படை எழுதி கொண்டிருக்கிறேன் ஐயா. ஆற்றுப்படை என்பதற்கு அர்த்தம் என்னவோ? ஆண்டவன் அருளை பெற்ற ஒருவன் இனி அருள் பெறப்போகும் ஒருவனை பார்த்து வழி சொல்லி காட்டுவதே ஆற்றுப்படையாகும். அப்படியா? யாரை வைத்து ஆற்றுப்படை எழுதுகிறீர்? வேறு யாரை எழுதப் போகிறேன்? என் அப்பன் முருகனை வைத்துத்தான் திருமுருகாற்றுப்படை ஏற்றுகிறேன். ஆற்றுப்படை எழுதி ஆண்டவன் அருளை பெறப்போகிறவனுக்கு வழிகாட்டும் நீர் முருகனது அருளை பெற்றிருக்கிறீரா? அருள் என் குடல் பொருள் ஆவி அனைத்தும் அவன்தான். என் அகந்தானே ஆறுமுகம். அவன் இல்லாத இடமேது? முத்தமிழ் இருக்கும் இடத்திலெல்லாம் முருகப்பெருமான் இருப்பது திண்ணம் ஐயா, திண்ணம். தமிழுக்கும் முருகனுக்கும் அத்தனை தொடர்பா? அதனையா அப்படி கேட்டு விட்டீர்? தமிழ் எழுத்தின் வடிவம் எல்லாம் என் தண்டவாணி தெய்வம் அல்லவா? விளக்கமாக சொல்லும். தமிழ் மொழியில் உயிரெழுத்துக்கள் எத்தனை? ஆ முதல் அவ்வரை 12. என் ஐயன் ஆறுமுகனுக்கும் கண்கள் 12. ஓஹோ, உயிரெழுத்தும் 12, பக்தருக்கு ஒளி கொடுக்கும் ஆறுமுகனின் கண்களும் 12. பலே. அடுத்து தமிழ் எழுத்துக்களை இனமாக பிரித்தால் 3 இனம். என்னென்ன? பல்லினம், மெல்லினம், இடையினம். அந்த 3 இனங்களில் 3 எழுத்துக்களை எடுத்துத்தான் என் கந்தவேலுக்கு முருகு என்று பெயரிட்டார்கள். முருகு என்றால் அழகு, இளமை, பெருமை, உயர்வு, முதுமை இல்லாமை, இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நல்ல விளக்கம், நல்ல விளக்கம். ஒரு இனத்திற்கு எத்தனை எழுத்துக்கள்? கச்சட தப்பற, ஞயன நமன, எரள வழல என்று இனத்திற்கு 6 எழுத்துக்களாக பிரித்தார்கள். இனம் ஒன்றுக்கு எழுத்துக்கள் 6. என் கந்தனுக்கும் சிரங்கள் 6. ஆஹா, இன்னும் சொல்லிக்கொண்டே இரும், நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். சிங்காரவேலனுக்கு சிரமும் கரமும் சேர்த்தால் 18. தமிழ் மொழியில் மெய்யெழுத்தும் 18. மொழியில் மட்டுமா? பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன் அல்லவா என் பாட்டுடை தலைவனான முருகன். அது சரி, உமது ஆற்றுப்படையில் தலைவனை பற்றி என்ன எழுதியிருக்கிறேன்? அவன் குடிகொண்டிருக்கும் அறுபடை வீட்டின் அழகை பற்றி சொல்லுகிறேன். கணக்கில்லாத வீடுகள் கந்தனுக்கு இருக்கும் போது 6 வீடுகளை பற்றி மட்டும் அழகுறச் சொல்வதன் காரணம் என்னவோ? என் ஐயனது வரலாற்றில் உள்ள முக்கிய கட்டமெல்லாம் ஆறுபடை வீட்டுக்குள்ளே அடங்கிவிட்டது. எப்படி? அவர் நின்றது, அமர்ந்தது, எழுந்தது, மணந்தது, புரிந்தது, தந்தது அனைத்தும் அதற்குள் அடங்கிவிட்டது. விளக்கமாக சொல்லும்.
கனி கிடைக்காமல் கோபித்து நின்றது, தந்தைக்கு உபதேசம் செய்ய தானே குருபீடத்தில் அமர்ந்தது, சூரனை ஒழிக்க வீறு கொண்டு எழுந்தது, தெய்வ யானையை மணந்தது, வள்ளியை காந்தர்வ மணம் புரிந்தது, தம்பதி சமேதராய் காட்சி தந்தது. இவை அனைத்தும் சேர்ந்ததுதானே ஆறுபடை வீடு. ஆஹா, என்னே உமது புலமை, என்னே உமது புலமை. நற்கீரரே, ஐயா, என்னை தெரியுமா உமக்கு? நன்றாக தெரியும். ஆனால் என்னைத்தான் யார் என்று தாங்கள் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை. உண்மைதான் ஐயா, எனக்கு ஒன்றுமே புலப்படவில்லை. நற்கீரரே, முருகா, சண்முகா, வேலவா, எனக்கு கருணை காட்ட வந்த கந்தா, நீர்தானா வந்து என்னை இப்படி சோதித்தது? நக்கீரரே, நீர் ஆற்றுப்படை எழுதும் அழகை காணவே நேரடியாக யாம் வந்தோம். பண்ணும் இசையும் உலகில் பறந்து நலவினாலும் நீர் எம்மை வைத்து பாடிய திருமுருக ஆற்றுப்படையே பாட்டுகளில் முதல் பாட்டாக விளங்கட்டும். ஐயனே, என்ன பேசுவேன், எதை பேசுவேன்? உணர்ச்சி பெருக்கால் வார்த்தைகள் வர தடைப்படுகிறது சுவாமி. நக்கீரரே, உணர்ச்சி பெருக்கால் நானும் மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறேன். எங்கே அறுபடை வீடுகளை சொற்றமிழால் பாடும். அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்று படை தன்னிலே வருமுருகா, முருகா, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்று படை தன்னிலே வருமுருகா, முருகா, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன், பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன், உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன், உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன், முருகா, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு ஆண்டியின் கோலமுற்று மலை மீது, ஆண்டியின் கோலமுற்று மலை மீது நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு, நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருள் உரைத்து, ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருள் உரைத்து, தந்தைக்கு உபதேசம் செய்த மலை, தந்தைக்கு உபதேசம் செய்த மலை, எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலை, எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலை, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து, தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து, தோள்கள் தினவெடுத்து சூரன் உடல் கிழித்து, தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து, தோள்கள் தினவெடுத்து சூரன் உடல் கிழித்து, கோவில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு, கோவில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு, கடல் கொஞ்சம் செந்தூரில் உள்ள படை வீடு, கடல் கொஞ்சம் செந்தூரில் உள்ள படை வீடு.
உந்தன் குலமகளாக வரும் நினைவோடு குறுநகை தெய்வானை மலரோடு உந்தன் குலமகளாக வரும் நினைவோடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு வண்ண திருப்பரங்குன்றம் என்னும் படை வீடு வண்ண திருப்பரங்குன்றம் என்னும் படை வீடு முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா தேவர் குறை தவிர்த்து சினந்தணிந்து வள்ளி தெள்ளு தமிழ் குரத்தி தன்னை மணந்து தேவர் குறை தவிர்த்து சினந்தணிந்து வள்ளி தெள்ளு தமிழ் குரத்தி தன்னை மணந்து காவல் புரியவென்று அமர்ந்த மலை காவல் புரியவென்று அமர்ந்த மலை எங்கள் கன்னித் தமிழர் திரு தணிகை மலை தணிகை மலை திரு தணிகை மலை அறுபடை வீடு கொண்ட திருமுருகா கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு அடியவர்க்கு கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை தங்கமயில் விளையாடும் பழமுதிர் சோலை மயில் விளையாடும் பழமுதிர் சோலை முருகா